நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசின் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. வரமாட்டேங்குது அந்த நிகழ்வுகள்ன்றது சரியா வரமாட்டேங்குது. பிரச்சனை இல்லை, அதனால ஒன்றும் நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள், ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக. ஆமாம், இது இந்த காலையிலேருந்து வீடியோ பாருங்க, காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரு 2 வீடியோ பார்த்தோன்னே கண்ணுலாம் தண்ணிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சிச்சு ஐம் ஸோ லைட் ஹார்ட்டட் அப்படின்றது தெரிய வந்துருச்சு. அதில் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்களே தெரில, இந்த குடும்பத்தை நம்ம ஒரு நாள் வீடியோ போடலை, இவங்ககிட்ட நம்ம பேசலைனாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி மைண்ட் எல்லாமே டிஸ்டர்ப் ஆயிடுது, அந்த கனெக்டிவிட்டியே இல்லை, ஏதோ ரொம்ப பிரிஞ்சு போன மாதிரி இருக்கு. எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படின்றது, இந்த உலகத்தை விட்டு எங்கே போகிற மாதிரி, எங்கே போகிறோம், ஏது போகிறோம், இங்கே தானே இருக்க போகிறோம். அப்படி இல்லை, ஏதோ முடிஞ்சு அதாவது இந்த காலேஜ் லைஃப் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம எங்க எல்லாம் ஃபேர்வெல் கொண்டாடிட்டு போவோம் தெரியுங்களா, ஏதோ இன்னைக்கு அந்த ஃபேர்வெல் டே மாதிரி. என்னடா ஃபேர்வெல் இருக்காரு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரிதான் எனக்கு எவ்வளவு திட்டங்கள் இருக்கு, அடுத்தடுத்து எவ்வளவு திட்டங்கள் வச்சிருக்கேன். நீங்க பாட்டுக்கு வந்து ஃபேர்வெல் அதுக்கப்புறம் மீட் பண்றது என்ன சொல்லுங்க. அரசியலுக்கு இந்த எலெக்ஷன் ஃபேர்வெல்லாம் சொல்லிடாதீங்க. இது என்ன சொல்றது, இந்த தானா சேர்ந்த கூட்டத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தேனே, இது வலியால் சேர்ந்த கூட்டம்டா, இது தானா சேர்ந்த கூட்டம்ன்ற மாதிரி நம்ம வியூவர்ஸ் போங்க. வாயிலடி குடும்பங்கள், சாரி குடும்பங்கள், இந்த குடும்பங்கள் என்னைக்கும் ஒன்னா இருக்கணும்ன்றதான் என்னோட ஆசை. நல்லது, அதுவே அப்படியே நடக்கட்டும், ஆகட்டும். உங்களுக்கு ஆசை இல்லையா? ஏன்னா எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க, எனக்கு மட்டும் என்ன இல்லை, நான் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் எத்தனையும் நீங்களே சொல்லிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்டே ஃபேர்வெல் ஸ்பீச் தான். ஃபயரி ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம். இத்தனை நாள் நான் எப்படி பேசணும்னு, அதாவது அவர் இப்படி பேசினா நல்லா இருக்கும் நான் என்ன எதிர்பார்த்தேனோ அது லாஸ்ட் டே இன்னைக்கு வந்து பிரச்சாரத்தில் வந்து என் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு கூஸ்பம்ஸான ஒரு ஸ்பீச்சுன்னு சொல்லலாம். வச்சு பொழந்துட்டார் ரெண்டுத்தையுமே. திமுக ஆஸ் யூஷுவல் திமுகவை பொழக்கிறது தான், இந்த தடவை கொஞ்சம் பாஜகவையும் சேர்த்து வச்சு அடிச்சு பொழந்துருக்காரு. மற்றும் பலர் வச்சு 10 தோல்வின்னு சொல்லி அடிச்சிருக்காரு. எப்படி பார்க்கலாம், நிறைய பேசியிருக்காரு. விஜய் அவர்களுடைய இந்த பேச்சு இந்த 2 வருஷத்துல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல மிக முக்கியமான இடத்துல இந்த ஸ்பீச் வந்திருக்கும். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில டாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ, அவர் வந்து அவருடைய அந்த இதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வராருன்னும் போது ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள், அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் சோகமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு அரசியலுக்கு வராருன்ற சந்தோஷம் ஒரு பக்கம். இந்த 2-3 வருஷத்துல ஏகப்பட்ட ஏற்ற இறக்கங்கள், ஏகப்பட்ட பேச்சுகள், அது மாதிரி நிறைய வந்து வாங்கியிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து அனுபவப்பட்டிருக்காரு. நிறைய இதுவரைக்கும் அரசியல்லே நிகழாத சம்பவங்கள்லாம் அவருக்கு வந்து நடந்திருக்கு. அப்படின்னும் போது ஏகப்பட்ட அனுபவங்களோட இந்த 2-3 வருஷம் வந்து ஒரு கடந்து வந்துட்டாரு. ஸோ ஒரு அவருடைய அந்த ஸ்பீச் எப்படி இருக்கும், இன்னைக்கு லாஸ்ட் டே, இன்னைக்கு 6 மணியோட எல்லாமே வந்து இன்னைக்கு 6 மணியோட எல்லாம் முடியுது, நம்ம கரெக்டாக வீடியோவே 6 மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அவரு இந்த ஸ்பீச் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லாருடைய எதிர்பார்ப்பும் பயங்கரமா இருந்தது. ஏன்னா இந்த பேச போற இந்த கடைசி வார்த்தைகள் தான் நாளைக்கு ஃபுல்லா அது வந்து இருக்கணும். அப்போதான் அது வந்து 23ஆம் தேதிக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகி அவருக்கு ஓட்டா போய் விழணும் போது நல்ல ஒரு ப்ரிப்பேர்டு ஸ்பீச். அது பயங்கரமா இருந்துச்சு. வழக்கம் போல ஆரம்பிக்கும் போதே திமுக ஸ்டாலின் சார் இதோட முடியுது, இதுக்கப்புறம் ஒரு ஆட்சிக்கு திரும்பி வந்து வர முடியாது அப்படின்னு சொன்ன விஷயங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறம் எதுக்காக நான் வந்தேன், மக்களுக்கு நல்லது பண்ண தானே வந்தேன், எனக்கு ஏன் நீங்க இவ்வளவு சோதனைகளை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். திமுகவையும் பிஜேபியும் இணைச்சி அவர் சொன்ன விஷயங்கள்,
திமுக ஏன் இப்படி பண்ணுது, பிஜேபி ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், எல்லாரும் என்னதான் அடிக்கிறாங்க. நான் வந்து அரசியல் பண்ண வந்தேன், ஆனா பாருங்க எல்லா ஒட்டுமொத்தமா சேர்ந்து என்னதான் வந்து தாக்குறாங்கன்னா அப்ப என்னுடைய இது என்னன்றதை நீங்க பாத்துக்குங்க. இத்தனை வழியும் நான் வந்து உங்களுக்காக தான் வந்து தாங்கிக்கிட்டு வந்துன்னு வரேன்னு சொன்னதா இருக்கட்டும். போற போக்குல செந்தில் பாலாஜிக்கு வந்து ஒரு அடி, ஏன் உங்க அடிமைய வந்து கரூர்ல நிக்காம கோவையில வந்து நிக்க வச்சீங்கன்னு சொன்னதா இருக்கட்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேரே சொல்லாம 10 தோல்வி சேலம் விட்டு எடப்பாடியை விட்டு வேற எங்கேயும் போக முடியாதவர் இங்க வந்து என்ன வந்து வெளியே வா பதுங்கு குழியில இருக்கா அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் சொல்லி ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டாரு. அதே மாதிரி சிறுபான்மை மக்களுக்காக அவர் சொன்னதா இருக்கட்டும், சிறுபான்மை மக்களுக்காக செய்யறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அந்த காங்கிரஸையும் தூக்கி காசை கொடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டதா இருக்கட்டும் சொல்லி ஓவராலா அவர் இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டாரு. லாஸ்ட் ஸ்பீச்ன்றதுனால இன்னைக்கு பேசுறதுதான் நிக்கும்ன்றதுனால முடிஞ்ச வரைக்கும் அவர் அந்த ப்ரிப்பேர் பண்ணதை தாண்டி மனசுல இருந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அதே மாதிரி கருத்து கணிப்புகளை வந்து செருப்பை கட்டி அடிச்சிருக்காரு. சாதாரணமாலாம் அடிக்கல, எல்லாமே செருப்பை கட்டி அடிச்ச அடிதான். கருத்து கணிப்பு இல்ல, கடுப்பு கணிப்பு. ஏன்னா 300 சீட்டு ஜெயிக்கும்ன்றீங்க, நம்மள மாதிரி பேசுறாரு. 150 வருஷத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி 150 வருஷத்துக்கு ஆட்சி அமைக்க நம்ம சொல்ற மாதிரி, ஏடா 300 சீட்டு ஜெயிக்கின்றீங்க, அவனை கேட்டா 200 சீட்டு உங்களுக்கு. அந்த கட்சி 200 சீட்டு ஜெயிக்கும், இந்த கட்சி 300 சீட்டு ஜெயிக்கும்ன்றீங்க, இருக்கிறதே 234 தானடா அப்படின்னு சொல்ற மாதிரி உண்மைதானே. அவர் வந்து இத்தனை பர்சன்டேஜ் வாங்குவாங்கன்னு எல்லாரும் வந்து சொல்றாங்க, நம்மளும் பாக்குறோம். நந்தி டிவில வந்த கருத்து கணிப்பா இருக்கட்டும், பூண்டே எடுத்த கருத்து கணிப்பா இருக்கட்டும், நம்ம இது பனமலர் எடுத்த கருத்து கணிப்பா இருக்கட்டும், அப்புறம் பனமலரும் பொண்ணு சேர்ந்துதான் எடுத்தாங்க. அப்புறம் இன்னொன்னு ஏதோ ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு, எவனோ ஒருத்த போன் பண்ணுவானே, லோக் போல் எடுத்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான், எல்லாருமே உடனடியே இன்னைக்கே போய் ஓட்டு போட்டுருங்க, 21ஆம் தேதி இன்னைக்கே நீங்க எல்லாரும் பைத்தியமே எங்க போய் ஓட்டு போடுறது, 23ஆம் தேதி தானே போக முடியும், 185 190 வந்துருச்சு, அவ்வளவுதான், நீங்க இதுக்கப்புறம் திமுக தான் போட்டாகணும், உங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இல்ல, ஏன் மத்ததெல்லாம் நாங்க இது பண்ணி எடுத்துட்டோன்ற மாதிரி ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விஷயத்துக்கு அது கரெக்டா தான் சொல்றாரு. பண்ணி சொல்றாரு, பணம் வாங்கிட்டீங்களா இல்ல பணம் எதுவும் வாங்கிட்டீங்களா, என்ன கவனிச்சுட்டாங்களா உங்களை அப்படின்ற மாதிரி சொன்னது அப்படின்றதெல்லாம் தரமான வந்து. ஏன்னா இது இந்த கருத்து கணிப்புல ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, ஒரு புது ஆள் உள்ள வராரு, அவருக்கு வந்து நீங்களும் சரி நானும் சரி நம்ம கிட்ட வர கெஸ்ட்டும் சரி யாரை கேட்டீங்கன்னாலும் யாருக்குங்க ஓட்டு போடுவீங்க கேட்டா விஜய்க்கு போடுறேன், இந்த தடவை விஜய்க்கு தான் ட்ரை பண்ண போறேன், இந்த தடவை நம்ம கேட்கிற ஒரு 100 பேர்ல 70 பேர் 80 பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறேன்றாங்க. மத்தவங்க என்னென்னவோ சொல்றாங்க, இன்னொரு கட்சி பேரை சொல்றதே கிடையாது. அவங்கள வந்து 100 103 ஜெயிப்பாங்களாம், இவங்க 100 100 சில்லற ஜெயிப்பாங்களாம், 29 இழுவு வழியில இருக்குமா. அதே மாதிரி கிழக்குல தோத்துருவாரு, பெரம்பூர்ல இழுபறியா இருக்கும், இல்லைன்னா எட்ஜில ஜெயிப்பாரு அப்படின்றாங்க. இது மொத்தமா எவ்வளவுதான் ஜெயிப்பாங்க, 2 இல்லைன்னா 3 ஜெயிப்பாங்க, அதுக்கு மேல வந்து வேண்டாது. ஏன்னா மக்கள் யார கேட்டாலும் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு அது அதுல ஒரு பக்கமும் இருக்கட்டும், அந்த கேம் அவங்களுக்குள்ளாரே வச்சிருக்காங்கல்ல, இந்த ஏடிஎம்கே டிஎம்கேக்குள்ளாரே வச்சிருக்கதா இருக்கட்டும். 100 ஜெயிப்பாங்க, இவங்க 85 ஜெயிப்பாங்க, இவங்க 150 ஜெயிப்பாங்க அப்படின்னு. அதாவது என்ன ஒரு இதை ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வராங்கன்னா, விஜய்க்கு ஓட்டு போறது வேஸ்ட், விஜய் ஓட்டு போட்டா ஜெயிக்க மாட்டாரு, அது தோக்குற கட்சி, அதனால 5 ஒரு 20 ஒரு 15% ஓட்டு வாங்கும், அதுக்கு மேல அது தேராது, சின்ன பசங்க தான் ஓட்டு போடுவாங்க. அவர் சொன்னார் இல்லையா, சின்ன பசங்க தான் ஓட்டு போடுவாங்க, இந்த 18ல இருந்து 25 தான் போடுவாங்க, 18ல இருந்து 40 தான் போடுவாங்க, இவ்வளவுதான் போட மாட்டாங்க, பெரியவங்க எல்லாம் போட மாட்டாங்க அப்படின்னு. ரோட்ல வந்து நிக்கிறதே பெரியவங்க தானே, ரோட்ல வந்து விஜய் பார்க்க வரதே பெரியவங்க தானே, அவங்க தானே ஆர்வமா இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட விஷயங்களை சொல்லும் போது ஒரு 60 வயசு 70 வயசு 50 வயசு உள்ளவங்க எல்லாருமே சொல்றது என்ன, இந்த தடவை விஜய்க்கு போடலாம், என்ன தப்பு இருக்கு, ஏன் போட்டு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றத நம்ம பார்த்தோம். இந்த ஒரு வீடியோ கூட நான் பார்த்தேன், படுக்கையா இருக்காங்க ஒரு பாட்டி, அவங்களுக்கு ஒரு 90 100 வயசு மேல இருக்கும்னு நினைக்கிறேன், அவங்க நான் விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அதுதான் அதை வந்து மடமாத்துற மாதிரி, அதை வந்து மழுங்கடிக்கிற மாதிரி, இல்ல விஜய் ஒன்றும் இல்லை, டிஎம்கே தான், இவங்களுக்குள்ளதான் போட்டி, விஜய் சும்மா வந்து ஒரு ஸ்பாய்லர்னா ஒரு 10% 11% எடுத்தா ஸ்பாய்லரு, உங்களுக்கு 15க்கு மேல போறாருன்னா அது வேற, 21% 22 25 வரைக்கும் வந்துட்டாருன்னா கேம் சேஞ்சர், அது வேற, அப்படியே டோட்டலா வேற. ஆனா இதை மழுங்கடிக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல விஜய் எல்லாம் ஜெயிக்க மாட்டாரு, இவ்வளவுதான் ஜெயிப்பாரு அப்படின்ற ஒரு நரேட்டிவ்குள்ளார போறாங்க. உங்களுக்கு போலிங் ஆகும்போது தானே தெரியும், நாளைக்கு மறுநாள் போலிங் ஆகும்ல, அப்ப தெரியும்ல, அவன் கிளம்பி போவான் வீட்டுல. அவருக்கு எங்க வீட்டுல இன்னைக்கு அவரே கேம்பெயின் பண்றாரு சின்ன பசங்கள்ட்ட சொல்லி, ஏற்கனவே சின்ன பசங்க பண்ணிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளார கேம்பெயினை, இன்னைக்கு அவரும் சொல்றாரு நீங்க கேம்பெயின் பண்ணுங்க, ஆமா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அது வந்து பார்க்க ஒரு சிறுபிள்ளைத்தனமா இருக்கும், என்னப்பா சின்ன பசங்கள்ட்ட போய் கேக்குறீங்க, ஒர்க் அவுட் ஆகுதா,
தேர்தல் களத்துல அது ஒர்க் அவுட் ஆகுதா அவ்வளவுதான் விஷயம். நீங்க பணத்தால அடிக்கிறீங்க, பணம் கொடுக்குறீங்கல்ல, இந்த 2 நாளா எவ்வளவு கொடுத்துருப்பாங்க, எத்தனை இடத்துக்கு வந்து பணம் போயிருக்கு, கண்ணு ஒண்ணு தெரியாம போயிட்டு இருக்கு பணம். ஒரு 1000 ரூபாய் ஸ்டார்ட் ஆகி 8000 ரூபாய் வரைக்கும் போகுது ஒரு ஓட்டுக்கு. 1000 கோயம்புத்தூர்லாம் 10,000 1000 8000 10,000 ஒரு ஓட்டுக்கு. ஒரு குடும்பத்துக்கு ஒரு 4-5 ஓட்டு இருந்தா 50,000 ரூபாய் ஒரே நாள்ல 50,000 ரூபாய். இப்போ ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அப்போ விஜய்க்கு ஓட்டு போடுறதா இருந்தவரு வந்து பணம் கொடுத்துருக்காங்க, இப்ப நான் அந்த கட்சிக்கு போடல இந்த கட்சிக்கு தான் போட ஏங்கன்னு கேட்டா இல்ல பணம் கொடுத்துட்டாங்க. பணம் கொடுத்தா என்ன, ஏன் அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு உங்களுக்கு ஏதாவது இருக்கான்னா, அப்ப உங்களுக்கு அந்த பணம் அந்த இடத்துல வேலை செய்யுது இல்லையா? அதனால ஓட்டு போடுறவங்க சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளை யார் ஆள போறாங்க, யார் ஆளணும்ன்றத முடிவு பண்ணிட்டு போடுங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு தலைக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அப்ப எத்தனை கோடி ரூபாய் அவங்க இருக்கும், எத்தனை கோடி ரூபாய் இருக்கும், எத்தனை கோடி ரூபாய் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்து இல்லைங்கய்யா. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய், சீமான் 4 பேர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்கள். கணக்குப்படி பார்த்தா இந்த 4 பேர் தான் இருக்காங்க. இந்த 4 பேர்ல ஒருத்தரை தான் நம்ம வந்து சிஎம்மா எடுக்க போறோம். அதுல எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. இந்த 4 பேர்ல 3 தான் மெயின். இந்த 3ல யாருன்றத நீங்க முடிவு பண்ணுங்க. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் 44%. ஆனா அவர் ஜெயிக்க மாட்டாரு, அந்த கட்சி ஜெயிக்காது, 3 சீட்டு தான் ஜெயிக்கும். ஸோ அடுத்த 5 வருஷம் நம்மளை யார் ஆள போறாங்க, நீங்க யாரால ஆளப்படணும் அப்படின்றதெல்லாம் நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும். நமக்கு காசு கொடுக்குறவங்களா ஆளணுமா, தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு வேணுமா, வேலை வாய்ப்பு வேணுமா, இளைஞர்களுக்கான அந்த திட்டங்கள் வேணுமா அப்படின்றத பார்த்து வந்து முடிவு பண்ணுங்க. ஏன்னா வந்து பணம் கொடுக்குறாங்கன்றதுக்காக போய் நீங்க இளைஞர்கள் முதல்ல இந்த மாதிரி இந்த 18ல இருந்து இந்த 20-25க்குள்ள இருக்கிறவங்க பணம் வாங்காதீங்க. அப்படி உங்க வீட்டுல யாராவது பணம் வாங்கிட்டு நாங்க ஓட்டு போடுவோம்னு சொன்னா எவன் கொடுத்தாலும் அவனுக்கு ஓட்டு போடாதீங்க. அந்த கட்சிக்கே போட வேண்டாம். ஆமா, அந்த யார்கிட்ட பணம் எந்த கட்சி வந்து பணம் கொடுக்குதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. ஏன்னா அது நீங்க தான் பண்ண முடியும், உங்களாலதான் அது எடுக்க முடியும். அந்த டிசிஷனை உங்களால தான் எடுக்க முடியும். ஏன்னா இவங்க தான் இன்னும் மாத்தணும், நீங்க தான் மாத்தணும். அதாவது விஜய் அவர்கள் சொல்றதே தப்பு, பணம் வாங்கிக்கிங்கன்னு சொல்றாரு, அதுவே தப்பு. நீங்க ஓட்டுக்கு பணம் வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது நடந்துகிட்டே தானே இருக்கும். ஒரு கட்டத்துல அது நிறுத்தி தானே ஆகணும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுன்னா ஏதோ ஒரு தொகுதியில 25,000 ரூபாய் கொடுக்குறாங்களாம் ஒரு ஓட்டுக்கு. இதுல லீமா ரோஸ் நிக்கிறாங்களே லால்குடி அந்த ஏரியால ஒரு ஓட்டுக்கு எக்ஸாக்டா எனக்கு தெரியல, ஆனா நியூஸ் வந்துச்சு, ஒரு ஓட்டுக்கு 25,000 ரூபாய் வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு. சோ அப்ப 25,000 ரூபாய் அவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்களா? அந்த வெற்றிக்கு பிறகு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படி ஓட்டு போட்டா வேஸ்ட் தான். அது எந்த கட்சி வந்து காசு கொடுக்குதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. போடாம அதுக்கு பதிலா எவன் ஆட்சி நல்லா செய்வான்னு நினைக்கிறீங்களோ அவனுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவனுக்கு போடுங்க. அப்படி தேர்ந்தெடுங்க. உங்க வேட்பாளரை பார்த்து தேர்ந்தெடுங்க. இந்த வேட்பாளர் நல்ல வேட்பாளரா, அவர் இருக்கிற கட்சி நல்ல கட்சியா, அதனால இந்த நாட்டுக்கு பயன் இருக்கா அப்படின்னு யோசிச்சு போடணுமே தவிர பணம் கொடுத்துட்டாங்கன்னு வந்து தயவு செய்து வந்து ஓட்டு போடாதீங்கன்றது தான் நம்மளுடைய கருத்து. அதுதான் இந்த கருத்து கணிப்புகள் பண்ற வேலை. இவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்க தான் ஜெயிப்பாங்க, இதை இவரால ஒன்றும் பண்ண முடியும். அதாவது இவங்களுடைய வேலை என்னன்னா இதுக்குள்ளாரையும் இவங்களை சுத்த வைக்கணும்ன்றதான். அங்கிருந்து ஒரு ஆர்டர் வரும், அந்த ஆர்டர் இவங்கெல்லாம் வந்து எடுத்து செய்யறது. அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இவங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல, யாருக்கு ஓட்டு போடணும்ன்றத தெளிவா இருங்க. காசு கொடுக்குறவனுக்கு தயவு செய்து போடாதீங்க. அவர் தெளிவாவே சொல்லிட்டாரு, திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுதான் அப்படின்றத வந்து. திமுக அதிமுக பிஜேபி எல்லாமே இவங்களோட கூடாரம் வந்து. நீங்க இந்த விசில் தவிர வேற யாருக்கு போட்டீங்கனாலும் அந்த ஓட்டு வந்து பிஜேபி போடுற ஓட்டு தான். இதுதான் நம்ம அண்ணன் சத்யராஜ் சொன்னாரு. என்னன்னு, உதயசூரியன் தவிர வேற யாருக்கு போட்டீங்கனாலும் அது வந்து பிஜேபிக்கு போடுற ஓட்டு தான். அது அப்படியே விஜய் சொல்றாரு, விசிலுக்கு தவிர நீங்க வேற யாருக்கு போட்டீங்கனாலும் அது வந்து இதுக்கு போடுற பிஜேபிக்கு போடுற ஓட்டு தான் அப்படின்னு. அதே மாதிரி வந்து பிஜேபியும் வந்து இன்னைக்கு வந்து இது பண்ணியிருக்காரு. அவர் ஒரு நடிகன் சொன்னா, ஆமா நான் நடிகன் தானே, புதுசா கண்டுபிடிச்சேன் இன்னைக்கு, நான் நடிகன்றான்றது எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனா நீங்க எல்லாம் நடிக்கிறீங்க இல்லையா, நான் ஒரு நாடகம், அப்ப நீங்க எல்லாம் நாடக நடிகர்களா அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தாரு. பிஜேபின்ற வார்த்தையே வாயில வரலன்னாரு. அவங்களுக்கு எல்லாம் பார்த்தா நல்லா தெரிஞ்சு ஒரு நாள் கடைசி நாள் பேசிட்டா போதுமா, எல்லாருக்கும் தெரியாதா அப்படின்னு வழக்கம் போல உருட்டுவாங்க. உருட்டுறவங்க உருட்டி கொண்டே இருக்கட்டும், அது ஒரு பிரச்சனை இல்லை. சாட்டை மாதிரி வந்து விஜய் 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 விஜய்ன்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து பிஜேபின்னு சொல்லணுமா இல்ல திமுக மாதிரி சொல்லணும்? அவங்களோட ஆசைங்க அது. அப்படி சொன்னாதான் பிஜேபியை பெரிய பூதமா காட்டிட்டு நம்ம இங்க ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கலான்றது. பட் இன்னைக்கு ஓவராலா அந்த ஸ்பீச் அப்படின்றது ரொம்ப தெளிவான தேவையான, அவருக்கே தேவையான ஒரு ஸ்பீச்சா இருந்துச்சு. ஏன்னா பல இடங்கள்ல அவங்களுடைய வேட்பாளர்களுக்கு அவர் போகலை அப்படின்னும் போது இந்த ஸ்பீச் எல்லார் இடத்துக்கும் போய் சேரும்.
இது ஓரளவுக்கு இன்னும் அவருக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும் அப்படின்றது நம்புறாங்க. அதே மாதிரி அவர் தெளிவா இன்னொரு விஷயம் சொல்லிட்டாரு, இளைஞர்கள் மட்டும் இல்லைங்க, எனக்கு எல்லா குடும்பத்திலயும் எனக்கு ஓட்டு இருக்கு, அதுவும் 70-80 வயசு இருக்கிற கூட எனக்கு வந்து அவங்க பையன் அப்படின்ற அளவுல எனக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு தயாரா தான் இருக்காங்க. அதனால இந்த கருத்து கணிப்பெல்லாம் எடுத்துட்டு இங்க வராதீங்க, அப்படி ஓரமா போயிடுங்க அப்படின்றத தெளிவா அடிச்சிருக்காரு. ஏன்னா இது ஏன் இது வந்து கருத்து கணிப்பை நான் வந்து முக்கியமா சொல்றேன்னா, சும்மா அதுக்குள்ளாரையே நம்மளை சுத்த வைக்கிறது. இப்ப நம்ம மைண்டையே மாத்த பாக்குறது, ஓ இவரால ஜெயிக்க முடியாதோ, ஓ இவர் ஜெயிக்க மாட்டாரோ, ஓ இவருக்கு ஓட்டு போட வேணாமோ அப்படின்னு நீங்க யார் அதை முடிவு பண்றது? இவருக்கு இந்த கருத்து கணிப்புகள்லாம் எந்த அளவுக்கு உண்மை அது முதல்ல நம்ம தெரியணும்ல. எவ்வளவு பேர் போடுறாங்க, இவங்க எடுத்து இது வரைக்கும் கருத்து கணிப்பு எதுவுமே துல்லியமாலாம் வந்தது கிடையாது. எல்லாமே முன்னுக்கு பின்ன கேட்டா இழுபறியில போட்டுறது. இழுபறியில இருக்குல்ல அந்த அதெல்லாம் நாங்களாம் அப்ப எங்களால கணிக்க முடியல. அப்புறம் எதுக்கு எடுக்கணும், அதை கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுக்கணும், நாங்க அதை பார்க்கணும், அதை பார்த்து ஒருத்தர் இன்ஃபுளுன்ஸ் ஆகணும். இப்போ நீங்களும் நானும் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த ஃபீல்டுல இருக்கிறதுனால இது என்ன நடந்திருக்கும், எதனால இப்படி போடுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா பாமர மக்கள் பாக்குறவங்க ஏதோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தவங்க ஒரு சேனல் வச்சு என்னப்பா நாட்டுல என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது விஜய்க்கு 5%, ஓ விஜய் 5 தானா, அப்போ ஒன்னும் தேராது போல, சரி இதுக்கு போறதுக்கு பதிலா நம்ம மறுபடியும் இவங்க 2 பேருக்கே போட்டு போயிடலான்னு யோசிக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய அபத்தமான விஷயம். நீங்க ஃப்ரீயா விடுங்க, அவங்க யாருக்கு வேணும்ன்றது அவங்க ஓட்டு போடுவாங்க. நீங்க கருத்து கணிப்பு குந்தாணி கணிப்பு எல்லாம் நீங்க வந்து சொல்லிட்டு இவ்வளவு கும்பல் வந்துச்சுன்னா அவங்களுக்கு பதறும்ல. அதுதான் இவங்க ஏதோ ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்டு கருத்து கணிப்பை கொடுத்துட்டு பாத்தீங்களா இவ்வளவுதான், இவருக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ஒவ்வொருத்தரையும், அதாவது இந்த கேம்ல இவங்க 2 பேரை தவிர யாரும் இருக்கக்கூடாதுன்றத ரொம்ப தெளிவா இந்த கேம் வந்து விளையாடுறாங்க. அதனால இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் நம்பாதீங்க, அது மக்கள் நம்புற தயாராகவும் இல்லை, அது நல்லா தெரியுது. கருத்து கணிப்புகள் எல்லாருமே தெரியுங்க, எந்தெந்த சேனல் யாருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, நியூஸ் சேனலுமே சொல்றேன், ஊடகமே எந்தெந்த சேனல் யாருக்கு சப்போர்ட்டா பேசுறாங்கன்றது, பத்திரிகையாளர்ன்ற பேர்ல யார் வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்கன்றது எல்லாமே மக்கள். அதே மாதிரி நேத்து கூட ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன், அந்த ப்ரோக்ராம்ல ஒரு பத்திரிகையாளர் பேசுறாரு, என்ன பேசிட்டாரு, என்ன பண்ணியிருக்காரு, என்ன நீங்க ஏன் பதறீங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அவரு அங்க இதுக்கு போனாரா, அங்க பிரச்சாரத்துக்கு போனாரா, இங்க ஏங்க அவர் எங்க பிரச்சாரத்துக்கு போனா என்ன, உங்களோட வேலை அது கிடையாது. இங்க பிரச்சாரத்துக்கு போனாரா அங்க பிரச்சாரத்துக்கு போனாரான்றது இல்ல, ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா உங்க கருத்து அவ்வளவுதான். அவர் என்ன வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பா, நம்ம போய் ஓட்டுமா போடாதீங்க. விருப்பம் இருக்கிறவங்க தானே ஓட்டு போட போறாங்க, விருப்பம் இருக்கிறவங்க தான் ஓட்டு போட போறாங்க. அரசியலை பத்தி பேசுங்க, அவரு நான் வரவே மாட்டாரு, அவருக்கு போய் நான் ஓட்டு போடணுமா, போடாதீங்க. உங்களை யார் போட சொன்னா, அதுக்கு போடுறதுக்கான ஆட்கள் இருக்காங்க, அவங்க போய் போடுவாங்க. அவருக்கு அவர் என்ன தேவையோ அதை கரெக்டா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இல்லையா அது எங்களுக்கு பத்தலன்னு நினைக்கிறவங்க வேணாம் ஓட்டு போட வேணாம்னு நினைப்பாங்க. ஒட்டுமொத்தமா இந்த ஊடகம் இவங்க எல்லாம் சேர்ந்து அவரை வந்து ஏதோ ஒரு கார்னர் பண்றாங்க, இவரு இவ்வளவுதாங்க, இவரோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான்ற மாதிரி கொண்டு போறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை. இருக்கிற அந்த பேசுபொருளெல்லாம் பார்த்தா, மக்களோட நம்ம இன்ட்ராக்ட் பண்றதெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய ஒரு மேஜிக் ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் தோணுது. அது என்ன மேஜிக்னு என்கிட்ட கேட்காதீங்க, எக்ஸாக்டா எனக்கும் சொல்ல தெரியாது. இது நடக்க போகுது, இது இப்படி ஆட்சிக்கு வந்துட போறாரு, இவர் எதிர்கட்சியா உட்காந்துட போறாரு, இல்ல ஒரு 25% மேல, அது எனக்கு தெரியாது. பட் ஏதோ ஒரு மேஜிக் சம்திங் ஒன்று நடக்க இருக்கு இந்த தேர்தலில், வாய்ப்பு இருக்கு. அதை தான் அவரும் சொல்றாரு, இந்த கருத்து கணிப்பு கடுப்பு கணிப்புகள்லாம் எடுத்துட்டு இங்க வராதிங்க, அதை எடுத்துட்டு தூரமா ஓர போகலாம், அது களமே வேற, இந்த தடவை எவனாலையும் கணிக்க முடியல. அதை தான் அவனுங்க எல்லாம் சொல்றானுங்க, மாத்தி மாத்தி உருட்டுறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அங்க இந்த பெல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் அப்படியே இந்த பெல்ட்ல 3வது பட்டன்ல ஓட்டையில போட்டு ஏய் லூசு, அது அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இந்த பெல்ட்ல என்ன பிரச்சனை, இந்த பெல்ட்ல என்ன பிரச்சனைன்றத மாதிரி வந்து சொல்றாங்க. எதுவுமே இல்லை, ஒட்டுமொத்தமா சேஞ்ச் ஆகுது. அது என்னன்றது May 4th தான் தெரியும். இல்ல இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அதிமுக எனக்கு தெரிஞ்ச அந்த சைடு போகலன்றதுனால நான் அதை பற்றி பேசுகிறேன். இந்த திமுக தாவேக்கா இது 2த்துக்கு நடுலாம் போட்டி வந்துகிட்டு இருக்கு. அதிமுகவும் கொஞ்சம் களத்தில் வந்துட்டு இருக்குன்றப்போ இந்த ஒரு 500-1000 ஓட்டில் தான் மோஸ்ட் அந்த டிஃப்ரென்ஸில் தான் யார் ஜெயிப்பா யார் தோப்பா அப்படின்ற அந்த ஒரு நிலைமை வருதுன்றது வந்து இன்னைக்கு இவர் பேசுனது வந்து அது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிருக்கு. இல்லை கண்டிப்பாக இது வந்து டிவி கேக்கும் சரி, வீட்டில் இருந்து பார்த்தவங்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் தாண்டி ஓகே இவர் ஒரு லீடர், இவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர், இவருக்கு நம்ம ஓட்டு போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. சரி ஓகேப்பா இவருக்கு போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை மாற்றோம். ரெண்டாவது லாஸ்ட் நாளில் வந்து இந்த அளவுக்கு பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு சேஞ்சை கொடுக்கும். இது மாதிரி இருக்கும். ரெண்டாவது இந்த ஓட்டு போடலாமா வீட்டிலே இருக்கலாமான்னு யோசிக்கிற இந்த மக்கள்லாம் இருப்பாங்களே, அவங்களையெல்லாம் இது வந்து தூண்டிவிடும். ரெண்டாவது ஓட்டு தயவு செய்து எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. அதை விட பெரிய வேலைலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நாளைக்கு எப்படியும் உங்களுக்கு லீவு தான் எல்லா இடத்துலையுமே. இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ண போறீங்க. அதையும் தாண்டி அன்னைக்கு உங்களுக்கு பொது விடுமுறை தான், கவர்மெண்ட் ஹாலிடே, பிரைவேட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹாலிடே தான். யாரும் உங்களை போய் டார்ச்சர் பண்ண போறது இல்லை.
காலையில முடிஞ்சா காலையில போங்க, இல்லையா ஒரு 4 மணிக்கு மேல வெயில் தாழ வந்து போங்க, இல்லையா நாங்க வெயிலையும் போவோம்னா கொடையை கிடையாது எடுத்துக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு போங்க. ஃபோன் எடுத்துட்டு போனீங்கன்னா அலௌடு இல்லை. ஸோ அதுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. ஸோ டோக்கன் போட்டு தனியாக வச்சிருவாங்க. பக்கத்தில் தான் போறீங்கன்னா ஃபோனை கூட வீட்டில் வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா அதுக்காக நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நிற்கணும். அதே மாதிரி ஓட்டர் ஐடி தான் இருக்கணும் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது. ஸோ நீங்கள் ஓட்டர் ஐடி இல்லாமலும் கூட ஓட்டு போடலாம். உங்களோட பூத் ஸ்லிப் வச்சிருக்கீங்கன்னா ஒரு 12 இருக்குது. அதை இந்த மாதிரி இருக்கிறது ஒரு 12 ஆவணங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதில் முக்கியமானது ஆதார், லைசன்ஸு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, நீங்க கவர்மெண்ட்ல வேலை செய்யீங்கன்னா அதோடைய அடையாள அட்டை, ஐடி காப்பீடு அட்டை, பிரைவேட்ல வேலை செஞ்சீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களா இருந்ததுன்னா அது. ஸோ நீங்க ஒரு இப்போ அரசு ஊழியர் இருந்தீங்கன்னா அதோட ஐடி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஐடிஸை வந்து நீங்க வந்து எடுத்துட்டு போகலாம். பூத் ஸ்லிப் மட்டும் முக்கியம். ஸோ கண்டிப்பா ஏதாவது ஒரு கட்சிக்காரங்க பூத் ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க. இல்லாதவங்க அங்க இருக்கிற ஆட்கள்கிட்ட கொடுத்து பூத் ஸ்லிப்பை வந்து வாங்கிக்கிங்க. நிறைய பேர் பல வருஷங்களா ஓட்டு போட்டவங்களுக்கு தெரியும். புதுசா நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த தடவை வந்து ஓட்டு போடுறதுனால அவங்களுக்காக வந்து சொல்றேன். இப்ப நம்ம தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கிடையாது, அதனால அவருக்கு வந்து பூத் ஸ்லிப் இருக்கு. அவர் வந்து ஏதாவது ஒரு ஐடியா காட்டி போய் ஓட்டு போடலாம். உங்க வாயிலாவே நான் அவருக்கு வந்து சொல்லிடுறேன். இது வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல, சொல்லுங்க இதெல்லாம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுங்கன்னாங்க. ஒரு 12 ஆவணங்கள் இருக்கு, அதை நீங்க வந்து எடுத்துட்டு போகலாம். அதுல முக்கியமானது நம்மள்ட்ட இருக்கக்கூடியது, காமன் பீப்புள்கிட்ட இருக்கக்கூடியது ஆதார், லைசன்ஸ், பாஸ்போர்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் ஐடி கார்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட நீங்க வந்து எடுத்துட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ ஓட்டு போடுறதை விட ரொம்ப முக்கியமான வேலை கண்டிப்பா எதுவுமே இருக்காது. இந்த வெயிலா இருக்கு, இப்போ ஓட்டு போட்டு நான் என்ன பண்ண போறேன், இவங்க தான் மாறி மாறி ஆட்சிக்கு வர போறாங்க, யார் வந்தாலும் நமக்கு நல்லது நடக்க போறது இல்ல அப்படின்னு சொல்றது, நம்ம உழைச்ச இந்த யூஷுவல் டைலாக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு நாள் லீவுல ஒரு மணி நேரம் ஒதுக்கி போய் உங்க ஓட்டை யாருக்கு வேணாலும் போடுங்க. ஆனா ஸோ அதை விட பெரிய வேலை எதுவும் கிடையாது. அதனால அந்த ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி வந்து நீங்க அன்னைக்கு ஓட்டு போட்டுருங்க. இந்த நீங்க போடுற ஓட்டு தான் அடுத்த 5 வருஷம் யாருன்றதை தீர்மானிக்க போகுது. அதனால தயவு செய்து ஓட்டு போடுங்க. நிறைய இருக்கு அதுல பேசுறது. ஆனா அது பேசி ஸ்பாயில் பண்ணிடணுமா அப்படின்னு பார்த்தேன். இல்ல விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச்லயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்ல அது அவர் பேசிட்டாரு, நம்ம அதை ரொம்ப அதுல டெப்த் எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா அவர் என்ன பேசினாருன்றது எல்லாரும் வந்து பார்த்துருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன வந்துட்டு இருக்குன்னா, விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டோன்னா அவங்களுக்கு வந்து சரியான ஆளுமை கிடையாது, அவங்களுக்கு நிர்வாக திறன் கிடையாது. அவங்க எந்த கேண்டிடேட்டை வந்து எதுக்கு போடுவாங்க, ஜெயிச்சா கூட அவங்க என்ன பண்ணிட போறாங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, அதனால தான் நம்ம வேற ஏதாவது திமுகக்கோ அதிமுகவோ போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கும் வந்து வந்துகிட்டு இருக்குது. அதாவது இதுல இருக்கிற டிவிகேவை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், நீங்க ஓட்டு யாருக்கு வேணாலும் போடுங்க. ஆனா டிவிகேல இருக்கிற நிறைய மெம்பர்ஸ், நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய படிச்சவங்க இருக்காங்க. அதாவது வாய்ப்பே கொடுக்காம ஒருத்தவங்களை வந்து கேள்வி கேட்க முடியாது, நீ என்ன சாதிப்ப அப்படின்னு. ஸோ ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும் அவங்க என்ன பண்றாங்க. அந்த இப்போ ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா ஒரு 25 வயசு, இப்போ நம்ம வாணியம்பாடி எடுத்துப்போம், வாணியம்பாடி எம்எல்ஏக்கு வயசு வந்து 36. ஸோ அவர் வந்து என்ன செய்வாருன்றது அவருக்கு ஓட்டு போட்டாதானே தெரியும். அவர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாதான் அவர் என்ன பண்ணுவாருன்றது தெரியும். அவருடைய திறமை என்ன, அவரால் இது பண்ண முடியுமா முடியாதா, அவரால் போய் சட்டமன்றத்தில் பேச முடியுமா முடியாதான்றது பண்ணாதானே தெரியும். அப்போ விஜய் மாதிரி ஒருத்தர் வராருன்னா அவருக்கு நீங்க ஓட்டு போட்டாதானே தெரியும். அவர்கிட்ட இது இருக்கா, அவர்கிட்ட அது இருக்கான்னா யாருக்குமே இப்போ புதுசா வர, இப்போ நீங்க திமுகவுக்கு ஆரம்ப காலத்துல ஓட்டு போட்டிருப்பாங்க, அது புது கட்சி தானே. எந்த கட்சியுமே வந்து உடனே ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து இருக்கிறது கிடையாது. அந்த இது பீரியடுக்கு ஏற்ற மாதிரி அந்த கட்சிகள் வந்து உருவாச்சு. அந்த கட்சிகள் உருவாகும் போது எல்லாம் ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. அப்ப திமுக வந்து ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. முதல்ல அவங்க ஜெயிச்சு 14% வந்து ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. அது வரலாறுல அதான் சொல்லுது. எம்ஜிஆர் அவர்களே எவ்வளவு தெரியுமா வாங்கியிருக்காரு முதல் தேர்தலில் ஓட் பர்சன்டேஜ்? 30% வாங்கியிருக்காரு. 30% தான் ஓட்டு. அப்ப இருந்து இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு ஒரு 30%, 130 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. 232 3க்கோ 30ன்னு நினைக்கிறேன், 130 சீட் வந்து ஜெயிச்சிருக்காரு. அப்போ புதுசா வரவங்களுக்கு கொடுத்து பார்த்தா தான் தெரியும். யங்ஸ்டர்ஸ் அவங்க யாரு இருக்கா, திமுக 40 எம்பி இருக்காங்கன்னா நீங்க 40 எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட வயசுகளை பாருங்க. அவங்க எந்த வயசுல எம்பி ஆயிருக்காங்க, அவங்க போய் அங்க என்ன பேசியிருக்காங்க. அப்போ இப்ப கனிமொழிலாம் என்ன வரும்போதே எம்பின்னு வந்துட்டாங்க. ஒரு தடவை நிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, போனதுக்கு அப்புறம் அங்க போய் பேசுறாங்க. ராகுல் காந்தி வராரு, நிக்கிறாரு, ஜெயிக்கிறாரு, அங்க போய் பேசுறாரு. ஆனா ராகுல் காந்தி பேசினா அப்போ உங்களுக்கு பிடிக்குது இல்ல. அப்போ அவரும் ஒரு விஜய் உள்ள வயசு உள்ளவர் தானே, 50 51 வயசு உள்ளவர், 52 வயசு உள்ளவர் தானே. அப்போ வாய்ப்புகளை கொடுக்கும் போதுதான் மற்றவங்களுக்கு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டீஷியன், நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் போனீங்கன்னா எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ்
இருந்தோம் ஏன் இவ்வளவு பிரச்சனை நடக்குது? எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிஷியன் தானே ஸ்டாலின், எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிஷியன் தானே எடப்பாடி பழனிசாமி. ஏன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தூத்துக்குடி சம்பவம் நடக்குது? ஏன் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் நடக்குது? அப்போ எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் தான். பட் விஜய் மாதிரி ஒருத்தர் வரும்போது, இல்ல சீமான் மாதிரி ஒருத்தர் வரும்போது, இல்ல புதுசா யங்ஸ்டர்ஸ் யாராவது வரும்போது நாங்க வாய்ப்பே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல இது லாஜிக் கிடையாது. கொடுத்து பார்த்தாதான் தெரியும். அதுக்காக அவங்களும் சஸ்டெயின் பண்ணணும். அதுக்காக கொடுக்கலன்றதுக்காக அவங்களும் வந்து இப்ப கமல் மாதிரி போயிடக்கூடாது. என்னை மதிக்கவே இல்லை, நான் இருக்க மாட்டேன், நான் போய் மறுபடியும் திமுகனா நீ போயிட்டு தயவுசெய்து, நீ எல்லாம் இருக்கவே தேவையில்லை, நீ எல்லாம் கட்சியில இல்ல, இங்க இருக்கவே கூடாது, சினிமாலே இருந்துடும், நீங்களாம் இங்க வந்திருக்கவே கூடாது. திருப்பி அவர் போனார்ல இந்த 2029 அப்படியே போயிருந்துருக்கணும். திருப்பி தேவையில்லாம வந்து மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு மக்களை. அது மாதிரி இல்லாம ஜெயிச்சாலும் தோத்தாலும் அரசியல்ல இருந்து என்ன நீங்க கொள்கையோட வந்தீங்களா? இப்ப நீங்க விஜய் சொல்றாருல, நான் எந்த கொள்கையோட சமரசமே ஆகல, நான் என்ன சொன்னனோ அதோட தான் வந்திருக்கேன், என் ஸ்டாண்ட்ல இருந்து எந்த ஒரு நான் திரும்பவே இல்லைன்றாரு. அதே மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா மக்களும் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. முதல் தடவையே வாய்ப்பு கொடுத்துடணும்னு எண்ணக்கூடாது. அதுக்காக வாய்ப்பே நாங்க கொடுக்க மாட்டோம்னு நம்மளும் வந்து இருக்கக்கூடாது. விஜயகாந்த் அவர்களுக்கு நம்ம கொடுத்தோம், 8% வாக்குகள் கொடுத்தோம். அடுத்த 2006 2008 பொது தேர்தலில் 9 பொது தேர்தலில் என்னவோ 10% ஓட்டு வாங்கினாரு. அப்புறம் எலெக்ஷன்ல 2011 நின்று 27 தொகுதி வந்து 29 தொகுதி 41 சீட்டு கொடுத்தாங்க, 29 தொகுதி ஜெயிச்சாரு, எதிர்கட்சி தலைவரானாரு. அவர் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா ஒரு கூட்டணி, இந்த மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு, அதான் அரசியல்ல அந்த முடிவுகள் ரொம்ப தேவை, சரியான எடுக்கணும். அவர் அந்த தப்பான முடிவு எடுத்ததுனால அவருடைய வாக்கு வங்கி அப்படியே சரிஞ்சு போச்சு. அவருடைய உடல்நிலையும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மோசமா போச்சுன்றதுனால இந்த நிலைமைக்கு வந்து தேமுதிக வந்திருக்கு. மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்க, ஆனா என்னன்னா ஒரேடியா டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. அது எம்ஜிஆருக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இது வரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி கொடுத்தது இல்லை. ஸோ இந்த தடவை விஜய் ட்ரை பண்றார். மக்கள் அப்படி ஒரு பெருவாரியான வாக்குகளை கொடுத்து அவர் வந்து ஆட்சி கட்டில உட்கார வச்சிட்டாங்கன்னா அது மறுபடியும் ஒரு வரலாற்றுல இடம் பிடிக்கக்கூடிய விஷயம். இல்ல ஒரு மாதிரி எதிர்கட்சியா உட்கார வச்சாங்கன்னா அதுவும் வரலாற்று இடம் பிடிக்கக்கூடிய விஷயம். இல்ல 3வது இடத்துக்கு போறாரு, ஆனா ரொம்ப மோசமா இல்ல, நீ இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு இணையான ஒரு வாக்கு வங்கியோட வராருன்னா அதுவும் ஒரு ரெக்கார்டு தான். ஸோ இந்த தடவை 8 தாண்டினாலே விஜய் ரெக்கார்டு தான். முதல்ல 8 தாண்டிட்டாலே விஜயகாந்தோட ரெக்கார்டை தாண்டிடுவார். அதுக்கப்புறம் 3வது பெரிய கட்சியா இருந்த நாம் தமிழர் கட்சியை உடச்சு தூக்கிடுவார், அதுவே ரெக்கார்டு. அதுக்கு மேல ரெக்கார்டு 10 15 போயிட்டாருன்னா புது ரெக்கார்டு. புதுசா வந்த ஒரு கட்சி 3வது இடத்துக்கு 15% வருது. 20% வந்துட்டாருன்னா அது ஒரு பிரேக். 20% வந்துச்சுன்னா உங்களுக்கு கணக்குனா 80 லட்சம் கிட்ட ஓட்டு வந்துருது உங்களுக்கு. அப்படியே 25 போங்க, 1 கோடி ஓட்டுக்கு மேல வந்துருது. சோ அப்பனா அவர் எது பண்ணாலுமே இந்த தடவை ரெக்கார்டு தான். சோ நான் நம்புறேன் அவர் 5% எல்லாம் வாங்க மாட்டாரு, உறுதியா வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கண்டிப்பா டபுள் டிஜிட்ல 10க்கு மேலதான் வாங்க போறாரு. 5 6 7 8ன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, இன்னைக்கு 20. இன்னைக்கு நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் இல்லைங்க இந்த 2-3 நாளா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, வேற மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கு, இவங்க போய் இந்த பயத்துலதான் இப்ப வந்து பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க, கடைசி 2 நாள்ல 2 கழகங்களும் வந்து காசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கே ஒரு பயங்கர சேஞ்சஸ் தெரியுது, இவர் வேற மாதிரி ஒன்று நடந்துகிட்டு இருக்குன்ற ஒரு சேஞ்சஸ் வந்து நல்லா தெரியுது. சம்திங் நடக்குது. அது என்ன மாதிரி நடக்க போகுதுன்றது நான் நேற்று சொன்னதான், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. பட் ஆனா ஒரு நல்ல ஏதோ ஒரு மாற்றம் மக்கள் மனசுல வந்திருக்கு. அது ஒரு மாதிரி மௌனமா போயிட்டு இருக்கு. மௌன புரட்சின்றதை தாண்டி பாக்குறாங்க மக்கள். சரி ஓகே பாத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா பார்ப்போம். அடுத்து நிறைய இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு, ஆனா அது பேச வரமாட்டேங்குது. என்னாச்சு இல்ல நிறைய விஷயங்கள் அது பார்க்கலாம். நம்மளே வந்து பேசியிருக்கோம், இந்த கரூர் விஷயம் வந்து இல்லை இந்த மாதிரி இருந்திருக்க கூடாது அப்படின்னா, அதே மாதிரி இந்த 6 மணிக்கு மேலே ஏன் பிரச்சாரம், நம்மளே நிறையா பேசியிருக்கோம். பட் அது எல்லாமே ஒரு சைடு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்கும்போது, இந்த கரூர் விஷயம் நடந்ததுக்கப்புறம் 6 மணிக்கு மேலேனாலே அது ஒரு இருட்டு ஏதாவது அசம்பாவிதமான சம்பவம் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனா அந்த இது மாதிரி அதுக்கு ஏன் வாய் திறக்கல, அங்கே போய் ஏன் பார்க்கல அப்படின்றப்போ இன்னைக்கு அவரே சொல்கிறார், நீங்கள் அந்த மக்கள் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த மக்கள்கிட்ட நீங்கள் போய் பார்த்து அவங்கள்ட்ட கேட்டிங்கனாலே அவங்களுக்கு தெரியும், என் மேலே நீங்கள் பழி போடுறீங்க, இவ்வளோ காரணம் பண்ணுறீங்க. ஸோ நம்ம சொல்கிறோம், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிஷியன் இல்லை, புதுமுகம், இவர் ஒரு நடிகர் அப்படின்றத தாண்டி ஒருத்தருக்கு இவ்வளோ நெருக்கடி கொடுத்து அந்த தனி ஒரு ஆளாக இருந்து அதை மீண்டு வராரு அப்படின்றது வந்து என்ன பொறுத்து சாதாரண நம்மளே சொல்கிறோம், நார்மலாக கமெண்ட்ஸில் நம்மளுக்கு யாரோ ஒரு 4 பேர் ஏதோ ஒரு பேசினாலே நம்மளுக்கு வந்து வேற மாதிரி. பட் ஆனால் இதெல்லாம் வந்து 40 பேர் மரணம், அது நீதான் காரணம், அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலின்னு சொல்லிட்டு இவ்வளோ அடித்ததுக்கப்புறமும் ஒருத்தர் வந்து கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் நான் மீண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுலாம்
இல்ல அதுதான் அது அவர் கான்பிடென்ட் லெவல்ன்றதை தாண்டி அவர் இன்னொரு இளைஞர்கள் எல்லாமே இன்னொரு எடுத்துக்காட்டா கூட ஒரு அந்த விஷயத்துல அது சினிமால இருந்தே அவர் வந்து அப்படிதான். அவருக்கு விஜய்க்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கும். மற்றவங்களுக்கும் நடக்கிறதும் அவருக்கு நடக்கிறதும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அதே மாதிரி அவர் படங்களுக்கு வர நெருக்கடி எல்லாம் புதுசு புதுசா இருக்கும். கத்தி படத்துக்கு வந்த அந்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து வரக்கூடாதுன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், கதை திருட்டு விவகாரத்துல வரக்கூடிய விஷயமா இருக்கட்டும், படம் ரிலீஸ் பண்றதுல வரக்கூடிய விஷயம், அங்கிருந்தே அவர் அந்த எதிர்ப்பை வந்து அவர் பார்த்துக்கிட்டு தான் வராருன்றதுனால இது ஒன்றும் அவருக்கு புதுசு இல்லை. ஆனா இந்த அரசியல் களம் புதுசுன்றதுனால இங்க வரக்கூடிய நெருக்கடிகள் புதுசா இருக்கும். நெருக்கடிகள் புதுசு இல்லை, இதுல வரக்கூடிய நெருக்கடிகள் தான் வந்து புதுசா இருக்கும்ன்றதுனால அது அவருக்கு பழகிடுச்சு. இல்ல அவ்வளவு இதுலயும் அந்த கொஞ்சம் கூட அந்த கோவப்படாமையோ அந்த ஒரு இது இல்லாம எது நடந்தாலும் ஒரு அமைதியாவே இருந்து கோவம்ன்றது இருக்கும் ஜோ. ஜென்ரலா எல்லா மனிதர்களுக்கும் கோவம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு முகம் இருக்கும், வெளியே காட்டுற முகம் இருக்கும், உள்ள ஒரு முகம் இருக்கும்ன்றது உண்மை. ஆனா அவர் வந்து அதை வெளியே காட்ட முடியாது. ஒரு லீடர் அப்படிலாம் வந்து காட்டிக்க முடியாது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்காருன்னா நீங்க இப்ப பாக்குற ஸ்டாலின் அவர்களுக்கும் 2011 அந்த டைம்ல பாக்குற ஸ்டாலினுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். மெட்ரோ ட்ரெயின்ல போகும்போது டக்குன்னு அடிச்சிருவாரு. விஜயகாந்த் ஒருத்தர் தான் அந்த மாதிரி இருக்க மாட்டாரு, எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாரு. என்ன பேசிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு மாதிரி டோனே வந்து எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோவக்காரங்க. அதெல்லாம் ஆரம்ப காலத்துல அவங்க இன்டர்வியூ பண்ணும்போது டக்குன்னு மைக்கெல்லாம் தூக்கி போட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்குவம் வரும். இப்போ முதலமைச்சர் சொல்லலையா, அது அனுபவத்தினால கூட வந்திருக்கலாம், வயது மூர்ப்பின் காரணமா கூட வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாருல. ஆனா விஜய்க்கு அந்த பக்குவம் இப்பவே இருக்கு. மீன்ஸ் பாத்துக்கலாம், அது ஏதாவது ஒண்ணு சொல்றாங்கன்னா 6 மணிக்கு மேல ஏன்பா பேச மாட்டேன்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியும். ஏன் நாங்க 6 மணிக்கு மேல பண்ண, பட் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டே இருந்தேன்னா எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கணும். நான் உங்கள்ட்ட எப்பவும் சொல்றதுதான், எதனா ஒண்ணு கேட்டா நம்ம விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது இன்னைக்கு உடஞ்சிருக்கு, ஏன் 6 மணிக்கு மேல பண்ண மாட்டேன்றதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு. அதுக்கு கரூர் சம்பவம் தான் காரணம். எல்லா சம்பவமும் இருட்டுல பெரிய பிரச்சனையா இருக்கு, அதனாலதான் அது ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, அதுக்கப்புறம் இனிமேல் நடக்கக்கூடாதுன்றதுனால அவர் 6 மணியோட எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து சொல்றாரு. அதே மாதிரி அவரோட டைவர்ஸ் கேஸ் பத்தியெல்லாம் கூட அவர் வந்து ஓப்பனா வந்து சொல்லியிருக்காரு. அதான் சொல்றேனே, உங்களுக்கு எடுத்து அடிக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இல்ல எனக்கு இதுல இருந்து ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அந்த எங்கேயோ பதறினாரு மேலே ஏறி பேசும்போது எந்த ஊர்லன்னு, திருப்பூர்ல ஏதோ அந்த மேலே ஏறி பேசும்போது அந்த கும்பலை பார்த்த உடனே பயப்படுறாரு அப்படின்றப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா என்னோட இதுனா, ஒருத்தருக்கும் எதுவுமே ஆயிடக்கூடாதுன்றதுல வந்து ரொம்ப இதான் இருக்காரு. அது அவர் கூட்டம்ன்றது கிடையாது, பொதுவாவே யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, எல்லாம் சேஃப்டியா இருக்கணும்ன்றதுல வந்து நல்லபடியா இருக்கணும்ன்றதுல வந்து அவர் அதுல இருக்காருன்றப்போ, ஒருவேளை ஆட்சி அமைச்சிட்டாரு அப்படின்றப்ப மட்டும் எப்படி மக்களை வந்து விட்டுருவாங்கன்ற அந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு அவரை வந்து ஃபாலோ பண்றவங்க, அவரை ரசிக்கிறவங்க, அவர் மேல இப்ப நம்பிக்கை வச்சிருக்கவங்க நிறைய பெண்கள் எல்லாருமே வந்து அவரை ஏதோ ஒரு வகையில நம்புறாங்க. அதுக்கு காரணம் அவருடைய சினிமாவா இருக்கலாம். இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் அவருக்கு கொடுத்த அழுத்தம், திமுகல இருந்து கொடுத்த அழுத்தம், பிஜேபியில இருந்து கொடுத்த அழுத்தம், நாம் தமிழர் கட்சி சம்பந்தமே இல்லாம வந்து அவரை போட்டு அடிக்கிற விதம், அப்புறம் ஏடிஎம்கே திடீர்னு சப்போர்ட் பண்ற மாதிரி திடீர்னு போட்டு அடிச்சது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஏன் இவருக்கு இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணம். ரெண்டாவது, ஏதோ ஒரு வகையில விஜய் நம்பிக்கையை பெற்றிருக்காரு. இந்த இப்போ அவரை ஃபாலோ பண்றவங்கள்ட்ட ஏதோ ஒரு நம்பிக்கையை வந்து வச்சிருக்காரு. அண்ணன், தம்பி, இவரு மாமா, சின்ன பசங்களுக்கு மாமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பாண்டோட இருக்காருல்ல, ஒரு கனெக்டோட இருக்காருல்ல, அதுதான் பிளஸ். விஜய் சினிமால இருந்து வந்தாலும் கூட அந்த சினிமால இருக்கிற நடிகராகவும் பார்க்கல. அதான் அன்னைக்கு ஒரு மணமகள் ஏறுறாங்க, அந்த இதுல கீழே பத்திரிக்கை வந்து அண்ணன் போட்டிருக்காங்க, அண்ணன் ஜோசப். நான் இதெல்லாம் கண்கூடாவே பாக்குறேன். இப்போ எங்க ரிலேட்டிவ்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, எங்க அக்காவுடைய மாமியார், அவங்க வந்து என் பெரிய பையன் விஜய்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, எங்க மாமாவுக்கு அண்ணன்ற மாதிரி. அவங்க மொத்தம் 3 பேரு, இவர்தான் முதல். அவங்க விஜய் படம் போட்டா அப்படி பார்ப்பாங்க, விஜய் படம் போட்டா வேற எதுவுமே மாத்தவே மாட்டாங்க, அது மட்டும்தான் வந்து பார்ப்பாங்க. அப்போ அவர் இங்க வருவாரு பார்க்கலாம்லாம் அவங்க வந்து வெயிட் பண்ணாங்க. நாங்கெல்லாம் அவர் போக முடியல அப்படின்போது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஆனா ஓட்டு வந்து விஜய்க்கு தான் போடுவோம் அப்படின்னு. அப்ப ஏதோ ஒரு வகையில ஒரு பயங்கர பாண்டுல வந்து இருக்கு. நம்மளே இப்ப பார்க்கும்போது அவர் பார்க்கும்போது பெரிய ஒரு பொலிட்டிஷியன் மாதிரியோ அந்த ஃபீலே வரல. ஏதோ நம்ம கூட இருக்கிறவங்க, அதுதான் அது எல்லாருக்கும் கிடைக்காது இல்ல. உங்களுக்கு அது சினிமான்ற ஒரு ஆயுதத்தினால அவர் வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு 30-33 வருஷமா எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு மிக முக்கிய காரணம் சன் டிவி. ஆமா, அப்ப அவனே வந்து வச்சுக்கிட்டான். அவன் தான் வாரம் போட்டு விடுவான், பூவை உனக்காக, இந்தா காதலுக்கு மரியாதை, இந்தா இது வேட்டைக்காரனா, இந்தா வச்சுக்க, அப்புறமா சுறா வேணுமா, இல்ல வேணாம், இல்ல பரவாயில்ல வச்சுக்க, சுறாவையும் வச்சுக்க. அப்புறம் இப்ப வந்துச்சே
மாஸ்டர் வச்சுக்க, வாரிசு வச்சுக்க அப்படின்னு இருக்கிற பழைய படம் புது படம் எல்லாத்தையும் வாங்கி 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 போட்டு 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 கடைசி 6 மாசம் படம் போட மாட்டேன்னோட ஓ அப்படியா இந்த புறா என்ன புறா சொல்லுன்னு ஓ அப்படியா அப்படின்னு பெருசு சொல்ற மாதிரி இப்போ போட மாட்டியா, சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மூடுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க, மக்கள் வந்துட்டாங்க. உங்களுக்கு பாருங்க ரீசெண்ட் டேஸ்ல நீங்க ஏதாவது எடுத்து பாருங்க படம் ஏதாவது போட்டுருக்காங்க சன் நெட்வொர்க்ல, எதுலயுமே விஜய் படமே கிடையாது. உங்களுக்கு ஒரு படம் கூட விஜய் படம் கிடையாது. அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த சண்டே பிரைம் டைம் 6:30 டைமுக்கு படம் போடுறதுக்கு அது ஒரு உருப்படாத படங்க. அது லாரன்ஸ் படம் காஞ்சனாவா இல்ல, அது அது ஓரளவுக்கு பார்க்கலாம். மொட்டை சிவா கெட்ட சிவா ஆமாமா என்ன எடவிடாது. மொட்டை சிவா கெட்ட சிவாலாம் எடுத்துருந்து 6:30 மணி படம்ரா. என்னென்ன படம்ன்றீங்க? கருமம், அரண்மனை, மொட்டை சிவா கெட்ட சிவா, விஜய் ஆண்டனி படம் ஒண்ணு இருக்கு போலீஸ் படம். திமிரு பிடிச்சவனா? திமிரு தான் பிடிச்சவன், திமிருக்கு பிடிச்சவன். அது ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கும் அந்த படம். ஆனா 6:30 மணிக்கு போடுற படம் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் கேடிவில போடக்கூடிய படம். அதை தூக்கிட்டு வந்து போடுறது. அப்புறம் ஏதாவது திடீர்னு பார்த்தா வீரம் விசுவாசம் இருந்து அவனுக்கு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ மாஸ்டர் போட முடியலையே, ஐயோ வாரிசு போட முடியலையே அப்படின்ற ஒரு வெறியா இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு படம் அவன்கிட்ட தான் இருக்கு. மொத்தத்தையும் படம் எடுத்து வச்சுட்டு வேட்டைக்காரனை போட முடியல. சும்மா வச்சு கேட்டியில சுறாவை போட்டு விடுவான், பார்த்தா முடியல. வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை கில்லி போடுவான், அதை போட முடியல. டிஆர்பி என்ன பண்றதுன்னே புரியாம இருக்கான். அதனாலதான் போயிட்டு மொட்டை சிவா கெட்ட சிவா எடுத்து வச்சுக்கிட்டு பிரைம் டைம்ல போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கான். அப்பப்ப காஞ்சனா வந்துருது. இல்லை எனக்கு அதுதான் இது வந்து எப்படி மக்களோட கனெக்ட்ல இருக்காரு, ஈஸியா போய் பார்க்க முடியுது. ரெண்டாவது எந்த இப்போ ஒரு சிஎம் போய் பார்க்க போறோம் நாளைக்கு, ஒருவேளை வந்து அந்த ஒரு அணுகுமுறை இல்லை, ஏதோ சொந்தக்காரவங்களை பார்க்க போற மாதிரி அவர் அதுதான் அவரும் கேட்கல. ஒரு தடவை நீங்க என்ன கேளுங்க, நான் ரொம்ப சிம்பிளா முடிச்சிடுறேன், இது ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. இந்த தடவை அவரு அந்த அரசியலுக்கு வந்ததை அதை ஒரு திருவிழா மாதிரி பாக்குறாங்க. கண்டிப்பா அவரை வந்து சும்மா ஏதோ வராரு ஓட்டு அப்படிலாம் இல்லை. அவங்க ஓட்டு போடுறாங்களோ போடலையோ அது எனக்கு தெரியாது. ஆனா அவர் வரதை பார்க்கணும், அவரை பார்க்கணும். அவர் இந்த தடவை இந்த நம்ம ஏரியாவுக்கு வராரு, நம்ம ஊருக்கு வராரு, அதை ஒரு திருவிழா மாதிரி தான் எல்லாருமே வந்து பார்த்தாங்க. அது யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், நிறைய உங்ககிட்ட நம்மளால சொன்னாரு அழுதாங்க, நிறைய பேர் பார்த்துட்டு அங்க வந்து அழுதாங்க வந்து அப்படின்னு சொன்னது எல்லாம் இருக்கட்டும். இல்லைங்க, இவர் வரதுன்றதை தாண்டியே ஒரு பார்ட்டி அந்த பிரச்சாரம் வேற ஏதோ ஒரு தொகுதியில யாரோ ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணா அந்த இருக்கிற ஃபுல்லாவே பாட்டு போட்டு அந்த இளைஞர்களும் நடுத்தரல கொடியை பிடிச்சிக்கிட்டு இந்த கொடியை பிடிச்சிட்டு கொடியை பிடிச்சிட்டு எல்லாரும் அப்போ அவங்க அந்த சந்தோஷம் தானே எதிர்பார்க்கறாங்க, அந்த சந்தோஷமா இருக்காங்க, ஒன்னா இருக்காங்க. இந்த இடத்துல எந்த ஒரு தப்புமே நடந்தது கிடையாது. அது வந்து ஜல்லிக்கட்டுக்கு அதுக்கப்புறம் அதுல நம்ம பார்த்துருப்போம் எப்படி இந்த ஒரு ஒரு பெண் இருக்க இடத்துல வந்து இந்த ஒரு தப்புன்னு, அந்த மாதிரி இந்த ஒரு கூட்டத்துலயுமே எதுவுமே அந்த மாதிரி தப்பான ஒரு எண்ணங்களோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம அவங்க எல்லாமே கரெக்டா இருக்காங்க அப்படின்னு. அதுதான் இதை வந்து அவங்க ஒரு செலிப்ரேஷன் இதுவா வச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தலை நீங்க கேட்டீங்கன்னா ஆமா போவோம் 10 மணிக்கா போவோம், 11 மணிக்கா போலாம், சாப்பிட்டு போலாம் அப்படின்ற. இந்த தடவை அப்படிலாம் இல்ல, தம்பியே சட்டையெல்லாம் வாங்கி வச்சுட்டான், பேண்ட் மட்டும் தான் கிடைக்கல. காலையில காப்புக்கு புலாம் ரெடி, எல்லாம் ரெடியா தான் இருக்கு. காலையில எந்திரிச்சோமா, குளிச்சோமா, சாமியை கும்பிட்டோமா, இது பச்சைக்குன்னு அழுத்திட்டு வரதுக்கு தம்பி எல்லாம் தயாரா இருக்கும் போது அதான் சொல்றேன், இது எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம் மாதிரி. அதுதான் எக்ஸாம்ன்றதை தாண்டி எப்படா 23ஆம் தேதி ஆகும், எப்படா போய் ஓட்டு 4ஆம் தேதி வரும்ன்றது இருக்குது. இல்ல ஓட்டு போடணும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய பேரு, நிறைய லேடிஸ் ஓட்டு, நிறைய யங்ஸ்டர்ஸோட ஓட்டு அப்படின்னு நிறைய ஓட்டு இருக்கிறதுனால எப்படா அன்னைக்கு ஆகும், எப்படா அன்னைக்கு போய் ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு துடிப்போட நிறைய பேர் இருக்காங்கன்றத பார்க்க முடியுது. அது அவரால் பண்ண முடிஞ்சிருக்கு, அது அவருக்கு சாத்தியப்பட்டிருக்கு. அது ஓட்டா மாறி அது வந்து அவரை சிஎம் வரைக்கும் ஆக்கும்னா ஆச்சரியெல்லாம் பட தேவையில்லை. அப்படி ஒன்று நடந்துச்சுனாலும் ஆச்சரியப்பட தேவையில்லை. அப்படி ஒரு பூம் இருந்துச்சுன்னா இந்த வந்த மக்கள் கூட்டத்துல எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்னா அதுவும் நடக்கவும் சாத்தியம் இருக்கு. எதுவுமே சாத்தியம் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். நடந்தால் ஓகே, நடக்கலையா அண்ணன் மாதிரி தான் சொல்லிட்டார்ல முன்னாடியே, தோல்வி என்பது தோல்வி அல்ல, தடவி கொடுத்துரு. ஓஹோ, எவனோ 4ஆம் தேதி கொடுக்க வேண்டிய ஸ்கிரிப்டை இன்னைக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அண்ணன் வந்து சொல்ற மாதிரி தான். அதனால எது வேணாலும் நடக்கலாம். ஆனா இந்த தடவை அந்த விஜய் அவர்கள் வந்ததை ஒரு செலிப்ரேஷனா பாக்குறாங்க. அந்த செலிப்ரேஷன் அது ஃபேண்டசியா இருக்கலாம், அது கண்மூடித்தனமான அன்பா இருக்கலாம். நாங்க என்ன பண்ணாலும் விஜய்க்கு ஓட்டு போட என்ன வேணா வந்து போட்டான். பட் அதை சுருக்கி சொல்லணும்னா அதை ஒரு திருவிழாவா பாக்குறான். அந்த திருவிழாவுக்கு அவன் கொடுக்க வேண்டிய கடமைன்றது 23ஆம் தேதி. அதை போய் அவன் பண்றதுக்கு தயாராயிட்டான். அதுல நீங்க போய் என்ன சொன்னீங்கன்னாலும் அவன் வந்து மாறமா. அது சரியா தப்பான்லாம் எனக்கு தெரியாது.
நீங்க இப்படி போடணும், அவனை பார்த்து போடணும். ஆனா ஒரு நம்பிக்கை கொடுக்குறாருல்ல அவரு கரெக்டா தான் அவரும் சொல்றது அதுதான் சொல்றாரு. நான் இது வரைக்கும் நான் எடுத்த ஸ்டாண்ட்ல என்னோட கொள்கை எதிரியும் என்னோட அரசியல் எதிரியும் இவங்க தான் சொன்னேன். அதுல இருந்து எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது. அதே மாதிரி இவங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன், இவங்கெல்லாம் கூப்பன் கொடுக்குறன்றப்ப இவங்க எதுவும் கொடுக்கல, நாங்க வந்து திட்டத்தை தான் நாங்க கொடுக்க போறோம்னு சொன்னது. ரெண்டாவது என்ன, நீ எனக்கு ஒரு தடவை இது ஒரு ஓட்டு போட்டுனா நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன், நீங்க சொல்றத நான் கேட்கிறேன் அப்படின்றது, இது எந்த தலைவர் வாயில வரும்ன்றது எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க, இனிமே இது உங்க ஆட்சி தான், நம்ம ஆட்சி, அதெல்லாம் சொல்லுவாங்க. அது வேற. நீங்க தலைவர்னு பார்த்தா எல்லாரும் தலைவர், அப்படிதான் அப்படிதான் பார்க்கணும். அவர் வேற இவர் வேற, எல்லாரும் தலைவர்கள், எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இவர் சொல்லும்போது அதுக்கான நம்பிக்கை இன்னும் அவங்கள்ட்ட அதிகரிக்கும். அது ஓட்டு வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற பார்த்த பெண்கள், ஆண்கள், இளம் வயது பெண்கள் எல்லாரும் ஓட்டு போடுற வயசுல எத்தனை பேரும் பார்த்துருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் அவருக்கு ஏற்பட்டுச்சுன்னா அதனால கிடைக்கக்கூடிய ஓட்டுகள் அவருக்கு நல்லது தானே, அப்படிதான் அவரும் பார்ப்பாரு. அது நடக்கட்டும். ஆனா நீங்க சொல்றது ஒரு விஷயம், அவரால் எல்லாரையும் ஒன்றிணைக்க முடியுது, அவருக்கு வந்து ஓட்டு போட வைக்க முடியுது, அவரால் அந்த வார்த்தையால முடியுதுன்றத 4ஆம் தேதி தெரியும். சரி, நேத்திக்கு பெரம்பூருக்கு போயிருக்காங்களே அப்பா. ஆமா, போகணும்ல, போய் பிரச்சாரம் அடிச்சாட்டி அந்த மாதிரி பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு என்னென்னமோ பேசுறாருங்க. விஜய் ஸ்பீச் எல்லாம் நிறைய பாக்குறாரா? கண்டிப்பா. நம்ம யாராவது ஒருத்தர் கூட பழகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட மேனரிசம் எல்லாமே நம்மளுக்கும் வரும், அவங்க பேசுறது அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் வரும். அந்த மாதிரி அப்படியே டிட்டோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அதுதான் அவர் பாக்குறாரா இல்ல காட்டுறாங்களான்னு தெரியல. அவர் என்னன்னா அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க, இன்னைக்கு காலையில வீடியோ பாக்குறேன், உங்க அப்பாவுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்கள் சகோதரனுக்கு ஓட்டு போடும், நல்லா இல்ல, இது எங்கேயோ நான் பார்த்திருக்கேனே அப்படின்னு பார்த்தா அப்படியே வந்தா இவரு, உங்க பையனுக்கு, உங்க மகனுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க தோழனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவரு சொல்ற மாதிரி இவர் கொஞ்சம் வேற அப்படியே பண்ணா தப்பாயிடும்ல, அட்டை காப்பி ஆயிடும்ன்றதுனால அப்படி எடுத்து மாத்தி கொஞ்சம் அப்படி வந்து பண்ண வைக்கிறாங்க. அவர் பண்ணல, அவர் பண்ண வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நேத்து பெரம்பூருக்கு போயிட்டு இத்தனை நாள் இல்லாம நேத்து தான் பெரம்பூர்ல போயிட்டு நாடகம் ஆடுவாங்க, புதுசா வராங்க நாடகம் ஆடுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க, இவர் நம்ம கூடவே இருக்கிறவரு, உங்களுக்காக எப்பவும் வந்து வருவாரு, நம்ம அதை பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருக்கோம். நான் நைட் உட்காந்து சாப்பிடும்போது பாக்குறேன், சாப்பிட்டு இருக்கப்பதான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்க எல்லாம் என்ன பண்ணுறீங்க தெரியும், காலையில எந்திரிப்பீங்க, குளிப்பீங்க, பையன் வந்து தூங்குவான், எழுப்புவீங்க, இல்லம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னுவான், அப்புறம் அவனை அதட்டி எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க, அடுத்து என்ன பண்ணுவீங்க, கணவர் இருப்பாரு அவரை எழுப்புவீங்க, அவரை எழுப்பி என்ன கதை சொல்லிட்டு இருக்காரு நின்று எழுப்புவாங்க, அனுப்புவாங்க, போவாங்க, அந்த வீட்டுல பண்றது எல்லாரும் எல்லார் வீட்லயும் நடக்கிறது, இது சாதாரண. அதை உட்காந்து அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வந்து நடத்துவாங்க. அதனால அவங்களால நம்பாதீங்க, நம்ம வந்து 8,000 ரூபாய் கொடுக்குறோம் இல்லத்தரசிகளுக்கு, நீங்க போய் இன்னா வேணா வாங்கிக்கலாம், அதே மாதிரி 2,000 ரூபாய் கொடுக்க போறோம், அதுலயும் நீங்க வந்து இந்த உலகத்தையே வாங்கிடலாம், அதை வாங்கிடலாம், இதை வாங்கிடலாம். இந்த 2,000 ரூபாயில இந்த 2,000 ரூபான்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் 2 போட்டு 3 0ன்னு, அவர் என்ன சொல்றாரு 2 போட்டு 5 0 சொல்றாரு. அப்படியா? ஆமா, அப்படிதான் இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாரும் வாங்கிக்கலாம். அம்மா டிவி போயிடுச்சு வாங்கிடலாம்பா, ஏமா மிக்சி போயிடுச்சு வாங்கிடலாம்பா, இது கொலுசு வாங்கணும் வாங்கிடலாம். வெள்ளி என்ன தெரியுமா, கிராம் என்ன விலை தெரியுமா இன்னைக்கு? 230 ரூபாய் என்னமோ வருதுங்க. இல்லைங்க, அதுவே தெரியாத அளவுக்கு இருக்கும் பாருங்க. இல்ல இந்த மாதிரி இருக்கும்போது நேத்து போயிட்டு வேற வழி இல்லாம விஜய் வந்து அட்டாக் பண்ணி பேசுற நிலைமை வந்து வந்துருச்சு. அதனால பெரம்பூர் வந்து விஜய்க்கு சாதகமா மாறிட்டு இருக்குன்றது நல்லா வந்து தெரியுது. அதனாலதான் துணை முதல்வர், முதல்வர் எல்லாரும் வந்து அங்க போய் வந்து உள்ள இறங்கி வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் போய் ரொம்ப சூப்பரா பேசியிருக்காரு. இவர் நம்ம கூடவே இருக்கிறவரு, அவரெல்லாம் இருக்க மாட்டாரு, அதெல்லாம் நீ சொல்லாத, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு இவரு சொல்ல, அவர் சிசிடிவி கேமரா பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆர்வி சேகர் எங்க இருக்காரு, தொகுதிக்கு போயிருக்காரா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பார் போல உதயநிதி ஸ்டாலின். அதுக்கப்புறம் வந்து சில தற்கூரிங்கெல்லாம் வந்திருக்கு அப்படி இப்படின்லாம் பேசியிருக்காரு. சரி, எல்லாரும் பேசுற அதே வார்த்தை தான், தற்கூரின்ற வார்த்தையை வந்து அவரும் பயன்படுத்தியிருக்காரு. பட் அந்த வகையில வந்து விஜய் ஒரு மேம்பட்ட தலைவரா நான் பாக்குறேன். இந்த தற்கூரின்ற வார்த்தையை யூஸ் பண்ண, அதாவது மற்றவர்கள் யூஸ் பண்ணலாம், நீங்க நான் கூட யூஸ் பண்ணிடுவோம் ஈஸியா, ஆனா விஜய் அதை, இது தலைவர்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது. விஜய் அந்த வகையில அவங்களை வந்து ஊப்பின்னு சொல்லல, 200 ரூபான்னு வந்து சொல்லல உங்களை. இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் வந்து சொல்லல. ஒரே ஒரு தடவை மட்டும் பெறப்பட்ட தொகை 200 ஏதோ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்ல சொன்ன மாதிரி ஞாபகம், எக்ஸாக்டா எனக்கு ஞாபகம் இல்லை அப்படி சொன்னாரான்னு. அப்படி சொல்லாம இருந்தா ஓகே சூப்பர். ஆனா உங்களை தரக்குறைவா இது வரைக்கும் வந்து பேசவே இல்லை. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஸ்டாலின் அங்கிள், அது மட்டும்தான். அதை தாண்டி இல்ல, தப்பான வார்த்தை இல்ல, அது அரசியல் அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்ட்டாங்கல்ல, அதனால அதை எடுத்துருவோம். ஆனா நீங்க தற்கூரி,
நாடகம் ஆடுறவருன்னா அப்போ உங்களுக்கு பயத்தை வந்து கொடுத்துருக்கு. கூத்தாடி. கூத்தாடி பெரம்பூர் வந்து ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. ம். கையை விட்டு போயிடுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஆனாலும் வழக்கம் போலதான். இது ஏதோ ஒரு தொகுதியில இல்ல இருக்கிற பயம் மாதிரி தெரியல. ஒரு தொகுதி இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு. கடந்த சில நாட்களா சென்னையில நடந்த சம்பவங்களை வச்சு இது ஏதோ நடக்குது, சம்திங் நமக்கு அகைன்ஸ்டா போயிட்டு இருக்குன்றதுனாலதான் களத்துல அவங்களே கடைசி 3 நாள் இன்னையோட சேர்த்து இந்த 3 நாள்ல வந்து ஒரு பீக் தொட்டுட்டான்னு சொன்னேன். ஏன்னா மத்த எதுவுமே தெரியல. காலையில இருந்து நைட் வரையும் ஏதோ மாத்தி மாத்தி வீடியோ மட்டும் போட்டுட்டு இருக்காங்கன்றது மட்டும் தெரியுது. ஆனா எதுவுமே வரல, லைவுக்கும் வரல, நம்ம நியூஸ் காதுக்கும் வரல, எதுவுமே வரல. நம்மளா போய் தேடி ஏதாவது இவரெல்லாம் பேசியிருக்காரான்னு பார்த்தாதான் உண்டுன்றதை தாண்டி விஜய் தான் ஹாட் டாபிக்கா இருந்திருக்காங்க. இந்த தேர்தல் விஜய்க்கான தேர்தல், விஜயை வச்சு நடக்கிற தேர்தல் தான். விஜய்க்கு என்ன ஆக போகுது, விஜய் என்ன ஆவார், விஜய் என்ன செய்ய போகிறார், அதாவது விஜய் எத்தனை % ஓட்டு வாங்குவாருன்றதை தாண்டி இன்னைக்கு எத்தனை எம்எல்ஏ சீட் அடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அளவுக்கு போய் ஆட்சி அமைச்சிருவாரோ, வர கூட்டத்தை பார்த்தா ஆட்சி அமைஞ்சிருமோ அப்படின்ற அளவுக்கு போயிருக்கு. ஏன்னா இப்ப முதலமைச்சரும் பேசுறாரு, துணை முதலமைச்சரும் பேர் சொல்லாம வந்து அடிக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ அந்த தொகுதிக்குள்ளார ஒரு பயம் வந்திருக்கு அப்படின்றதுதான். இன்னமும் கருத்து கணிப்புகள்ல இழுபறி, விஜய் இருக்கக்கூடிய தொகுதிகள் இழுபறி, ரொம்ப டஃபா போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஓகே, உங்க ஊர்ல கூட டஃபா இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் அந்த மக்கள் யோசிப்பாங்கன்னு வச்சுப்போம். இவர் வந்து சென்னையில தான் இருப்பாரு, நம்ம எப்படி போய் பார்ப்போம் அப்படின்னு. பெரம்பூர்ல எப்படிங்க இழுபறி ஆகும்? அது கூட அப்படி சில பேர் கூட ஓகே விஜய் தான் வெற்றி பெறுவார்னு கொடுத்தா கூட மார்ஜின் ரொம்ப கம்மி, 40, 42, கீழே திமுக 39 to 41. ஆமா, ஜெயிக்கலன்னு சொன்னா தப்பாயிடுமே அப்படின்றதுக்காக கொடுத்த மாதிரி வந்து சில கருத்து கணிப்புகள்லாம் இருந்துச்சு. பட் ஆனா சென்னையில ஒரு பெரிய தாக்கத்தை இந்த 2 நாள்ல அவர் ஏற்படுத்தினது சென்னை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கிட்டையுமே வந்து பெரும்பாலும் போய் சேர்ந்துருக்கு. இந்த ஒரு வேவ் அப்படின்றது ஒரு எல்லா கிராமத்துக்கும், எல்லா மக்கள்கிட்டையும், எல்லா பெண்கள்கிட்டையும், எல்லா அந்த யங் கேர்ள்ஸ் கிட்டையும் வந்து போய் சேர்ந்துருக்கு. எவ்வளவு பொண்ணுங்க ரொம்ப சர்வசாதாரணமா அவருக்காக எந்த எந்த கட்சிக்குங்க இந்த மாதிரி வந்து அதுதான் இப்போ உள்ள பிரச்சனை. ஆனா நம்ம உட்காந்து பாக்குற கருத்துக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த ஆட்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கட்சிக்கு தான் வந்து வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ இங்கே ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, அது வந்து ஒரு 15% வந்து 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 இருக்கு அப்படின்றாங்க. சரி ஓகே, பார்ப்போமே, 4ஆம் தேதி தான் பார்ப்போமே, என்னதான் அப்படி எடுக்கிறாங்க திமுக அதிமுக, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே. இந்த ஒரு புது ஃபோர்ஸ் எதுவுமே யூஸ் இல்லை, இதால ஒரு 10% தான் தாண்ட முடியுதா, இல்லை ஒரு அடிச்சு நவுத்திட்டு ஒரு 20-25% வரைக்கும் தான் வருதா, இல்லை ஆட்சி அமைக்குதா அப்படின்றத 4ஆம் தேதி நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அதோட எஃபெக்ட் தான் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பெரம்பூருக்கு போய் ஆர்டி சேகரை காப்பாத்துறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டாங்க. கஷ்டம் நடக்காது. அதானே சௌமியாவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் தருமபுரி அதர்மபுரியாக மாறி அப்படியா சொல்லியிருக்காங்க, சொல்லிட்டாரு. சௌமியாவுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா, யாரு ஐயா பெரிய ஐயா சொல்லிட்டாரு, சௌமியாவுக்கு நீங்க ஓட்டு போட்டா தருமபுரி அதர்மபுரியா மாறிடும், அதனால உங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் தனியா கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. மொத்தம் இந்த எலெக்ஷன் ஒரு கபலீகரம் தான், எல்லாத்துக்கும் ஃபன்னா இருக்கு. இந்த யூடியூபர் தொல்லை தாங்க முடியலங்க. சொல்லுங்க. பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா அது ரொம்ப பேசும்போது நம்மளால பேசாம இருக்க முடியல. நீங்க சொல்லுவீங்கல்ல, நீ ஜெயிக்கணும்னு நினை, அவன் அழியணும்னு நினைக்க கூடாது. ஆனா எனக்கு இந்த ஒருத்துல மட்டும் எனக்கு கொஞ்சம் மாறுபடுது. ஏன் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் அப்படி இருந்துக்க கூடாதா? இருக்கக்கூடாது இல்லைங்க, இருக்கணும். நீங்க யாரு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஜெயிச்சாலே அவங்க அழிஞ்சிருவாங்க. ஏற்கனவே அழிவின் விளிம்புல இருக்கிறதுனால தான் இந்த பேச்சு. அது எதோ பாட்டு பாடினாரா? ஆமா, அதுல பாட்டு இல்ல, வேற ஏதோ ஒரு பூ வைக்கிறதோ பொட்டு வைக்கிறதோ, பூ வந்து ஆனந்தம் அது வந்து இவங்க வாங்கி கொடுக்குற சாரியில தான் வந்து உனக்கு கல்யாணம் இருக்குன்னா உனக்குலாம் எதுக்கு கல்யாணம், ஒரு புடவை வாங்கி கூட கொடுக்க முடியலன்னா இவனா எதுக்கு கல்யாணம் பண்ணணும், சரி புடவை வந்து இவரு கொடுத்துருவாரு, பூ இதெல்லாம் யாரு புசி ஆனந்தம் வாங்கி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். இவங்களோட அந்த வாக்குறுதிகள்லாம் நம்ம படிச்சிருந்தோம்னா இந்நேரத்துக்கு வந்து பதில் சொல்லி இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து அந்த வாக்குறுதின்றதே அது வாக்குறுதியாவே கிடையாதுன்றது ஒரு பக்கம் இருக்கு வச்சுங்களேன். அதை போய் படிக்கவும் முடியாதுன்னு வச்சுங்களேன். ரோட்ல சோலார் லைட்டு போடுறேன்னு சொல்றது, உங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர் சொல்றது, 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிடுறது, நீ செலவு பண்ணி காட்டுன்னு சொல்றது, அதெல்லாம் தெரியல. வந்து இப்போ அதாவது அரசு இந்த வேலையை செய்யும், அரசு கல்யாணமாக போற பெண்களுக்கு 1 பவுன் தங்கமும் பிளஸ் ஒரு பட்டுப்புடவையும் கொடுக்கப்படும்னு அரசு செய்யும்னு விஜய் சொல்றாரு. நாங்க ஆட்சிக்கு வந்தால்
தாவேக்கா ஆட்சிக்கு வந்தால் தாவேக்கா தராது, அந்த அரசு கொடுக்கும். அந்த அரசு இந்த சலுகை இதுல யாருக்கு கொடுப்பாங்க, யாருக்கு அந்த கேட்டகரியிலையோ அந்த யாரு இந்த இதுல அப்ளை பண்றாங்களோ அந்த பேசிக்ல தான் வந்து கொடுப்பாங்க. சரி விடுங்க, நம்மளே போட்டு வீடியோ போட்டு ஏதோ 2 லட்சம் 3 லட்சம் வரதுனால தான் வந்து தேத்திக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து அதை போய் வந்து பேசுறது வந்து அவ்வளோ நாகரிகமா வந்து இருக்காது. ஏன்னா பூ யாரு வாங்கி தருவாங்கன்னு ஒருத்தன் கேட்கறான். கேவலமான அரசியல் அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணம் தான் பிரச்சனை. அந்த மாதிரி மனநிலை கொண்டவங்களை பத்தி நம்ம பேசுறதே முதல்ல தப்பு இல்ல. இது அண்ணனும் எதுவுமே கேட்காம ஆதரிச்சுக்கிட்டு அவர் 2 பேரும் ஒன்னா போயிட்டு இருக்காங்க. இல்ல அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சுல என்னன்னு, அதான் முடிஞ்சு போச்சுன்னு தெரியுது. ஒரு நாகரிகமா பேச முடிஞ்சு. ஏங்க இப்போ அவ்வளவுதான், நீ இந்த கேம்லயே கிடையாது, உன்னால 1% கூட வாய்ப்பு கிடையாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்லங்க, ஃபைனல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? அண்ணன் மேலயோ அது மேலயோ எனக்கு இதுலங்க, அது ஒரு கட்சி, நம்ம வந்து பெரிய இது மக்களுக்கான ஒரு இதுக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போராடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா காலத்துல. அவங்கள நினைக்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு. என்ன பண்றது, அதுக்காக உங்கள்கிட்ட பேசுறவங்களும் ஆட்கள் இருப்பாங்களே, அது ஒரு பெரிய கட்சி, மாபெரும் கட்சி, கொள்கை கட்சின்னு பேசக்கூடிய ஆட்களும் உங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் சொல்றேன். ஏன் எனக்கு எப்படி தெரியுமா, நாம் தமிழர் கட்சி இல்ல யூடியூபரை வச்சுக்கிட்டீங்கன்னா, விக்ரம் படத்துல கிளைமேக்ஸ்ல ஜாஃபர் இந்த குள்ளமா இருப்பாரு, கடைசியில கமல் காலை கட் பண்றதுக்காக போய் நரம்ப தேடிட்டு இருப்பான். ஆமா, என்ன பண்றாரு, அப்புறம் வச்சிருக்கு ஒரு கதை சொல்லிட்டு 8 ஒண்ணு வைப்பார்ல, அந்த மாதிரிதான் யூடியூபரா. ஏமா என்னன்னா என்ன பண்ணிருந்தோம் தெரியுமா, நான் அது இப்படி பண்ணிருந்தேன், கால் கீழே போயிட்டு கட் பண்ண போனா அங்க ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சிருச்சு ராஜா, நீ என்ன ராஜா தனியா அங்க போய் தேடிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி. கடைசியா 4ஆம் தேதி உள்ள போகுது, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கொஞ்சம் ஆவாங்க. ஆனா அண்ணன் தான் சொல்லிட்டாரு, தோல்வி என்பது தோல்வி அல்ல, அதை ஏறி படிக்கட்டுகளால் ஏறி போகும்போதுதான் அந்த வெற்றி. எங்களுக்கு புரியல, முடிஞ்சிருச்சு, ஏன் இதுக்கு வந்து இப்ப நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க சம்பந்தம் இல்லாம. அண்ணன் வேற இப்ப திருப்பி கேரளாக்கெல்லாம் போக வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். கருன்னு ஆயிட்டாரு ஆளு. மசாஜ் இல்லைங்க, உடம்ப கொஞ்சம் பாடி அதுதான் ஒயிட் எல்லாம் பண்றதுக்கு நியாய கருப்பாயிட்டு இருக்காரு. ஆளே அடையாளம் தெரியல. எவ்வளோ இது அந்த ஷட்டரா வச்சாலும் ஏற மாட்டேங்குது, அண்ணன் தெரிய மாட்டேங்கிறாரு. அந்த சட்டம் மட்டும்தான் தெரியுது, ஒரிஜினல் கலரா. எனக்கு அவங்கள நினைக்கும் போதுதான் நமக்கு கொஞ்சம் ஒரு நினைக்காதீங்க, போராடிட்டு இருக்காங்க. நினைக்காதீங்க, அவங்கள நினைக்காதீங்க. நீங்க யார் வெற்றி பெறுவாங்களோ அவங்கள நினைச்சுக்குங்க. அவங்களும் மனிதர்கள் தான். அதுக்கு என்ன பண்றது, தவறு உங்க மேல இல்ல, நீங்க கூட எங்க சேர்ந்துட்டு ஜெயிக்கல வைக்கலன்னா யார் என்ன பண்ண முடியும்? ஒண்ணு தலைவரை மாத்த சொல்லணும். அண்ணன் ரெமி மார்டின் கேட்கறாரு, அது வேணாமா, ரெமி மார்டின் தான் வேணும்ன்றாரா அப்படின்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? உலகநாயகன் கமலஹாசன் 2 இடத்தில் போட்டி போடுவது பற்றி பேசியிருக்கிறார். அவங்களே போட்டி போட சொன்னாங்களா 2 இடத்துல? 2024 ராகுல் காந்தி போட்டி போட்டதுக்கு இப்ப என்ன வந்து பேசிட்டு இருக்காரு? இவர் போட்டி போட சொன்னாங்க. யார? கமல் அவர்கள். அவரு தான் வேணாட்டாராம். அதனாலதான் தோத்துட்டாரு. மூடிக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டிருந்தா, இன்னொரு இடத்துல போட்டிருந்தா ஜெயிச்சிருந்திருக்கலாமா, ஜெயிச்சு இந்த கட்சியை காப்பாத்திருந்திருக்கலாமா, ஒரு தொகுதி சட்டமன்றம்னா கூட உள்ள போயிருந்திருக்கலாமா, போயிட்டு நேரத்துக்கு நீ கெத்தா ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாரான்னு சொல்லி ஏதாவது ஒன்று பேசி இருந்திருக்கலாமா. அவர் ராகுல் காந்தி போட்டி போடுறது சொல்லல, விஜய் அவர்கள் போட்டி போடுறது. அப்ப சொல்ல வேண்டியதானே, ராகுல் காந்தி அப்போ அவரும் தானே போட்டி போட்டாரு, அப்ப வாயில சொல்ல வேண்டியதானே. நாளைக்கு நம்ம அங்கதானே கூட்டணிக்கு போவோன்றதுக்காக தெரிஞ்சு முன்கூட்டியே, அதனால ராகுல் அடிக்காம அன்றே கணித்தாரா ஆண்டவர். அப்படிதான். இதை மட்டும் தான் கணிச்சாரா இல்ல வேற எதுவும் கணிச்சு வச்சிருக்காரா? நிறைய இந்த சீட் எல்லாம் தரமாட்டாங்கன்னு சொன்னதால அப்பயே கணிச்சுட்டாரா முன்னாடியே? அது கணிக்க தவறி விட்டார் ஐயா. அதாங்க வேஸ்ட் ஆஃப் டைமுங்க. கமலஹாசன்லாம் வந்து நம்ம பேசுறது என்னன்னா, எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு ஒரு நடிகரா, அவர் மேல இந்த மரியாதை அவ்வளவுதான். அதை தாண்டி அரசியல் கட்சி தலைவரால அவர் மேல ஒரு எந்த மரியாதையும் கிடையாது. ஒரு பேச்சுக்கலாம் ஏங்க, நீங்க போய் செந்தில் பாலாஜிக்கு போய் பிரச்சாரம் பண்ணும்போதே தெரிய வேணாமாங்க அவருடைய அருகதை என்ன, அவர் எப்படியாப்பட்ட நபர், இந்த அரசியல்ல கமல்ன்ற ஒரு நபர் எப்படியாப்பட்ட மனிதர்ன்றது எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. ஒரு கட்சியை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ, எவ்வளவு டெப்தா இறங்கி அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு அந்த கட்சியிலேயே போய் அந்த கட்சி காலிலேயே விழுவுறது காலத்தின் தேவை அப்படின்னு சொன்னா இதுல என்ன தேவை இருக்கு? ஒரு தேவையும் கிடையாது. அவருக்கு இருக்கும்ல, அவருக்கு இருக்கலாம், மக்களுக்கு என்ன இருக்கு சொல்ல வந்தாரு. எங்க மக்கள், நான் என்ன கேட்கறேன், ரிப்பீட் தான் இது. 11 மணிக்கு பதவி ஏற்றோன்னா 11:05 நம்ம மனநிலை எவன் வந்து கேட்கறான்னு சொல்ற ஒரு எம்எல்ஏவை, ஒரு கட்சி நபரை அவ்வளோ பேசிட்டு அவரு கூடயே சேர்ந்து கரூருக்கு வந்து நீங்க கார்ல பயணம் பண்ணி இந்த மக்களை போய், கரூர் மக்களை போய் பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் இப்ப அவருக்காக போய் பிரச்சாரம் பண்றீங்க. என்ன தேவை இருக்கு?
எதுக்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? நீங்க என்னத்தை இப்போ வந்து விஜய்க்கு வந்து அட்வைஸ் பண்ண போறீங்க? நான் வந்து ஓடி போறவன் அல்ல, அங்கேயே இருப்பறவன், அதான் அதெல்லாம் சிபிஐ சொல்லட்டும். இந்த ஓடி போனது ஒளிஞ்ச கதையெல்லாம் சிபிஐ சொல்லட்டும். நீங்க சும்மா இந்த வெற்று நான் வருமான வரி கட்டுறவன், நான் நேர்மையின் கொம்பு, எந்த கொம்புன்னு என்னை ஒன்றும் கிழிக்க முடியாது அப்படின்னு இந்த உருட்டெல்லாம் வந்து நாங்க பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் கமலஹாசனெல்லாம் வந்து யாரும் வந்து இந்த அரசியல்ல பெரிய ஆளுமையாலாம் யாருமே பார்க்கல. இவரா ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அடுத்த தலைமை, அவரு தான் எல்லாமே வந்துன்னு சொல்றத வந்து மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் நிஜமாவே இது டம்மி தான் போலடா அப்படின்ற மாதிரி வந்து ஆகிட்டாரு இவரு. அப்புறம் அந்த இதுல வரும்ல சிறுத்தையில டம்மி பாவா அப்படின்ற மாதிரி வந்து ஆயிட்டாரு. ஜஸ்ட் அது ஒரு ஏதோ ஒருத்தர் அவ்வளவுதான். மற்றபடி ஒரு ஆளுமையோ விஜய் சிஎம் ஆயிட்டாரு ஒரு அசிங்கமா இருக்காதுங்க. இப்போ ஒரு கமலஹாசன் கட்சிக்காக பேசினவங்க, இல்ல கமல் வந்து ஒரு பெரிய நடிகர், அவருடைய ஃபேனா இருந்தவங்க திடீர்னு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சோன்னா கமல் பாடுறா கட்சி ஆரம்பிச்சாரு, நேர்மையின் கொம்புடு அவரு அப்படின்னு சொன்ன ஒரு திடீர்னு போயிட்டு நேர்மையின் கொம்பா இல்லாத ஏன் இப்ப நான் என்ன கேட்கறேன், நேர்மையின் கொம்பு தானே இவரு. செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணியிருக்காருன்னு தெரியும்ல, அந்த இதுக்கெல்லாம் உள்ள போனார்ல, அப்ப எப்படி அவருக்கு போய் இவர் வந்து ஓட்டு கேட்கிறாரு? வந்துட்டாருங்க, இன்னும் கேஸ் முடியலல்ல. அப்புறம் எப்படி அவர் வந்து நீங்க ஒரு இது பண்ணலாம்? அவர் ஏற்கனவே எவ்வளவு பண்ணிருக்காருன்றது அவருக்கு தெரியும்ல. பாஜக உள்ள வந்துரும்ல, இதை விட இது ரொம்ப பெரிய கேஸ் ஆயிருமா? பாஜக உள்ள வரதை விட செந்தில் பாலாஜி கேஸ் பெரிய கேஸா சொல்லுங்க? அதுதான் இங்க பஞ்சாயத்து. பிஜேபி வந்துரும் இந்த ஒட்டுமொத்த கேங்கும் சேர்ந்து ஒருத்தரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு சொல்றதுக்கு வேற காரணம் அவரு ப்ரொடெக்ட் பண்ணல, யாரும் இவங்க தான் போய் அவரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல வேற ஏதாவது சொன்னா நம்மள காரி துப்புவாங்கன்றதுக்காக சரி என்ன இருக்கு பிரதானமா இருக்குன்னா பிஜேபி உள்ள வந்துடும், அந்த மந்திரத்தை நம்மளும் கையில எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கிட்டாரு. இதுல என்ன இருக்கு? பல தடவை சொல்லிட்டேன், பிஜேபி வந்து பல வருடங்கள் ஆகுது. நீங்க கூட்டு வந்து விட்டதே இவங்க ரெண்டு பேரும் தான். இப்ப புதுசா பிஜேபி உள்ள வரதுக்குலாம் எதுவும் கிடையாது. ஆல்ரெடி வந்து அவங்க வந்து சமணங்கால் போட்டு உட்கார்ந்து தான் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்லணும்னா இப்ப பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல விஜய் மட்டும் தான் இருக்காரு. ஆமா, இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா. ரெண்டாவது திமுக அதிமுக கேம் ஆடுறாங்க. இதுல இவருக்கு என்ன பஞ்சாயத்துனே தெரியல. ஏதோ இது பேச கூப்பிட்டாங்களா, போனீங்களா, போய் 2 வார்த்தை நல்லபடியா பேசுனீங்களா, இவர் வந்து ஜெயிப்பாருங்க, இவருக்கு ஓட்டு போடுங்க. அடுத்த அப்பயும் பாருங்களேன், விஜய் பத்தி தான் பேசுறாரு. இன்சென்டிவ் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இன்சென்டிவ் என்று சொல்ல முடியாது. அது தேர்தல் நிதியாக கூட நீங்கள் சொல்லலாம். அந்த காருக்கு மக்கள் நீதி மைய காருக்கு சர்வீஸ் பண்றதுக்காகவா? போய் தொலையுது. நீ இதெல்லாம் பேசுறதுக்கு வேலை. இன்னும் 5 வருஷத்துக்கு வந்து அவங்கள பத்தி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. படம் ஏதாவது நடிச்சாருன்னா பார்த்துட்டு வேணா ரிவ்யூ வேணா நம்ம பேசலாம் தாண்டி அவரை பத்தி மக்கள் கூட விருப்பம் இல்லை. எனக்கு அதுல கூட விருப்பம் இல்லை. நல்ல படமா நடிச்சிங்கன்னா கமல் அவர்களுக்கு தக் லைஃப் 2 நடிங்க பாப்பாரு உட்காந்து. வேணாம், நான் பேசவே இல்லை. நேத்து பாருங்க சம்பந்தமே இல்லாம வேட்டையனுக்கு போனோமா, இன்னைக்கு பாருங்க சம்பந்தமே இல்லாம தக் லைஃப் இருக்கு. வேணாம், அதுல 2-3 பாட்டு நல்லாவே இருக்கு, அதுக்கு எடுத்துடக்கூடாதுன்னு பாக்குறேன். இது அஞ்சு வண்ண பூவே பாட்டு பிடிக்கும். அப்புறம் இந்த முத்தமலை இங்க கொட்டி இருக்காது, அந்த அது இதுல தானே வருது, தக் லைஃப்ல இருக்கும். நான் பார்க்கல, எனக்கு தெரியாது. அதுவும் பாய்க்காக பாக்குறேன். பாயின்னு ஒண்ணுதான் இது வருது, இப்ராஹிம் பாய். இப்ராஹிம் சார் என்னாச்சு அவருக்கு காலைல இது அனுப்பியிருந்தாரு ஒரு வீடியோ. என்ன இதுன்னு பார்த்துட்டு மூஞ்சி அந்த ஸ்மைலி பொம்மை வந்து உம்முன்னு இருக்கிற மாதிரி, இவருக்கு என்ன காலையிலேயே ஆயிடுச்சுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா முக்தாரு ஏதோ இவர் ஏதோ கூட்டி கொடுத்துட்டாரு காட்டி கொடுத்துட்டாருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது எப்போ நடந்துச்சு? முக்தாரெல்லாம் நம்ம என்னங்க பேசுறது, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப், உண்மையாவே வேஸ்ட். ஏன்னா கமலஹாசனே வேஸ்ட், வேணாம் பேச வேணாம்னு நீங்க முக்தார் வரைக்கும் போயிட்டு தமிழில் ஏதோ போட்டுருந்தாங்க, கூட்டி கொடுத்த ராவுத்தர் காட்டி கொடுத்த முஸ்தபாவா? முஸ்தபா அவங்க 2 பேரும். அவரு இஸ்லாம் மதத்தை, அதாவது எடுத்தவர் ஒரு இஸ்லாமியர், பேட்டி கொடுத்தவர் ஒரு இஸ்லாமியர். யாரை பத்தி பேசுனாங்கன்னா அதுவும் 2 இஸ்லாமியர்களை பத்தி வந்து பேசியிருக்காங்க. அது ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்து போல, அதனால அப்படி வந்து பேசியிருக்காங்க. அவரு இப்ராஹிம் ராவத்தரை பத்தி ஏதோ அந்த மார்க்கத்துல இருந்து அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாங்க. அதே மாதிரிதான் முக்தார் அவர்களுக்கும் நம்ம சொல்றதுதான், அந்த மார்க்கத்துல இருந்துட்டு நீ மட்டும் இப்படி பண்ணலாமா, இது தவறு இல்லையா, இந்த மாதிரி நீங்க வந்து பேசலாமா? அதே மாதிரி அவர் வந்து வீடியோ எப்படி எடுப்பாருன்னா 1 hour 1.5 hour எடுத்துருவாரு. அவங்க பேசுனதெல்லாம் கட் பண்ணிடுவாரு.
இவங்க எல்லாம் வெளியே வந்து சொல்றவங்க. இவரு என்ன பேசுனாரு, இவரு கிடுக்கி பிடி கேள்வி கேட்ட மாதிரி, இவர் வந்து இது பண்ற மாதிரி எடுக்கிற வீடியோ மட்டும் தான் வந்து போடுவாருன்னு அவர் மேல வந்து கம்ப்ளைண்ட்லாம் வந்துருக்கு. அதே மாதிரி விஜய் மாநாடு நடத்தினாதான் தண்ணி குடிக்கலாம் போவாரு. இங்க இருந்து மாநாட்டு கிளம்பி, அதுவும் தைரியமா காஃப் அவுத்துட்டுலாம் போக மாட்டாரு. இந்த இதெல்லாம் முகமூடி போட்டுட்டு தான் போவாரு. ரொம்ப தைரியமானவர் அவரு. ஆமா, ரொம்ப தைரியம். ஆனா திமுக மேடையில இருக்கிறதுக்கெல்லாம் எங்கேயுமே வந்து போக மாட்டாரு. அந்த திமுகவுடைய ஒரு அங்கமா தான் வந்து முக்தார் அவர்கள்லாம் வந்து பார்க்கப்படுறாருன்றதுனால ஓப்பனா சொல்லணும்னா வியூஸ்க்காக பண்றாரு, அவ்வளவுதான். அவங்க அவரை பேமெண்ட்ல வச்சிருக்கணும். அந்த பேமெண்ட்டுக்காக ஏதாவது ஒன்று ஒரு பண்ணணும். வச்சிருக்கணும். நான் நமக்கு தெரியாததுனால நான் சொல்றேன். ஒண்ணு அவங்க அப்படி வச்சிருக்கணும், இல்ல வீடியோ வியூஸ்க்காக போறதுக்காக வந்து அப்படி பண்ணணும். அந்த வீடியோவை அந்த அவருடைய சேனலை ஓபன் பண்ணி அனுப்பிச்சது ஆக பெரும் தலைவர் தொல் திருமாவளவன். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், வேற எதுவும் சொல்ல மாட்டேன். தெரியல, பச்சையா சொல்றேன்னு சொல்றதுக்கு மாதிரி உமிழ்நீர்த்தனமா வேலைகளை வந்து செய்ய வேணாம்னு சொன்னாரு. இல்ல இந்த மாதிரி பண்ண நீங்க அவரெல்லாம் பத்திரிகையாளரா பாத்தீங்கன்னா அதான் பிரச்சனை. நீங்க பத்திரிகையாளரா பாத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. எல்லாத்தையுமே இதா பார்க்காத, எனக்கு அதான் பார்க்காத, எதா பாக்குறதுன்னு நீங்க என்னன்னா தப்பான எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு நெகட்டிவா இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டு நீங்க வந்து ஏன்றீங்க. சரி பண்ண, அது நெகட்டிவ் தான். சரி பண்ணணும். அதெல்லாம் சரி பண்ண முடியாததுங்க. சரி பண்ண முடியாதது அப்படிதாங்க வச்சிருப்பாங்க. நிமித்த முடியாதுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி அதெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் அது அப்படிதான் வந்து போய் வந்து நிக்கும். ஆமா, அது அங்கதான் போய் நிக்கும். நீங்க என்னதான் குளிப்பாட்டி கொண்டு வந்து பூனையை நடு வீட்டுல வச்சாலும் அந்த பூனை திருப்பி அங்கதான் போய் நிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, அந்த மாதிரிதான் அந்த பூனை வந்து அங்கதான், நீங்க என்ன பண்ணீங்கனாலும் அந்த பூனை அங்கதான் போகும். அதனால அவன் வேஸ்ட் ஆஃப் டைம், உண்மையாவே வேஸ்ட் ஆஃப் டைம். ஆமா, ஓகே, முடிச்சிருவோம். நாளைக்கு என்ன வீடியோ எடுக்கிறதுன்னு பார்ப்போம். கண்டிப்பா செய்திகள்லாம், செய்திகளுக்கு பஞ்சமே இருக்காது. கண்டிப்பா செய்திகள் வரும். செய்திகளோட நம்ம குடும்பங்களை வந்து மீட் பண்ணுவோம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு